ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ விரஜமண்டல் பரிக்கிரமா நம்ம குயிக்காக இன்னைக்கு வந்து இன்னொரு அரை மணி நேரத்தில் இன்னைக்கு வந்து பக்தி சித்தாந்த சரி டாக்கூருடைய 150வது விழா. அதே மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு உபதேசாமிர்தத்தில் வந்து ரூப கோஸ்வாமி கூறின அந்த ராதா குண்டம், அதாவது இருக்கிறதுலயே உயர்ந்த நிலையில இருக்கிற பக்திக்கு கிடைக்கின்ற அனுகூலியமா இருக்கிற இடம் எதுன்னா ராதா குண்டம் இல்லையா? ஸோ அந்த இடத்த மற்றும் மற்ற முக்கியமான இடங்களை வந்து பார்க்க போறோம். சரியா? நான் வந்து கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக போவேன். நீங்கள் வந்து அதை அப்படியே ஃபோட்டோவை பார்த்துட்டு தரிசனம் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ விருந்தாவன யாத்திரம் கீ ஜாய். ஸோ விரஜமண்டல பரிக்கிரமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. விரஜமண்டல பரிக்கிரமா வந்து பிரபுபாதும் சரி முதல்ல யார் அது வந்து உருவாக்கினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைத்தன்ய மகாபிரபு தான் முதல்ல ஆரம்பிச்சது. சைத்தன்ய மகாபிரபு வந்து முதல்ல எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு இடமா வந்து கிருஷ்ணர் லீலைகள் செய்த இடம்னு கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறமா அவருக்கு அப்புறமா வந்த காலத்துல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி மற்ற இடங்களையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜீவ கோஸ்வாமி இன்னும் கொஞ்சம் மற்ற முக்கியமான இடங்கள்லாம் வந்து இது பண்ணார். ஸோ பொதுவாக வந்து விருந்தாவன யாத்திரை போறோம் அப்படின்னா வந்து அதுதான் மனதளவுல வந்து அது மன மாற்றமா இருக்கணும். ஏதோ பிசிக்கலா நம்ம போய் பண்ற மாதிரி நினைக்கக்கூடாது. அதே மாதிரி நான் ஏதோ டிக்கெட் வாங்கிட்டேன்னா நான் ஏதோ டூர் போற மாதிரி அப்படிங்கிற அந்த இது கூடாது. ஸோ அந்த ரைட் மூட் இருக்கணும். நல்ல ஒரு அந்த மனப்பான்மை, நல்ல ஒரு பாவம் இருந்தாதான் அந்த புனித தாமம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு வந்து விருந்தாவனம் நமக்கு உண்மையான விருந்தாவனம் நம்ம கண்களுக்கு தெரியாது அப்படிங்கிற. ஸோ நம்முடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஹிருதயபூர்வமா நமக்கு வந்து அதுக்குள்ள வந்து போறதுக்கான அந்த வாய்ப்பு நமக்கு பிரபுபாத் மூலமா கிடைச்சது அப்படின்னா அதை சரியா வந்து பயன்படுத்திக்கணும். ஓகே. ஸோ ரியல் டிக்கெட் விருந்தாவன் தாமி சவுண்ட் வைப்ரேஷன் அப்படிங்கிறார். ஸோ விருந்தாவனத்துக்கான இது எப்படின்னா செவி வழியா இது பண்றது தான் அது உயர்ந்தது அப்படிங்கிறது. முதல்ல பிரபுபாதரும் இது பண்ணதுதான். ஸோ பொதுவாக வந்து விருந்தாவன் பரிக்கிரமா வந்து கிட்டத்தட்ட 168 மைல். அந்த முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் அந்த எல்லாமே கிட்ட இது பண்ணுது. பொதுவாக வந்து 30 நாள் பரிக்கிரமா அப்படின்வாங்க. ஓகே. ஸோ 30 நாள் பரிக்கிரமால ஜென்ரலாக வந்து பிரஜ பூமியை பற்றி விரஜரதி சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூர் எழுதினார். அதை வந்து நம்மளுடைய பானு மகாராஜ் வந்து அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் வந்து பண்ணி கொடுத்தேன். பட் அது ஒன்றும் வெளியே வரல. பட் ஜென்ரலாக வந்து அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விரஜபூமி அதோடைய மகத்துவம் வந்து எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. விரஜரதி சிந்தாமணியில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூர் அதை வெளியே கொண்டு வர்றாரு. ஓகே. நிறைய புராணங்கள்ல இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலா வந்து பரிக்கிரமா போகும்போது நிறைய சங்கல்பம் எடுத்துக்கணும். நான் வந்து நிறைய சாண்டிங் நிறைய பண்ணணும், நிறைய வந்து நல்ல விஷயங்களை பண்ணணும். சில 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 தபஸ்யா, அதாவது உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஆஸ்டிரிட்டி ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டுள்ளது. சும்மா வந்து பிரசாதத்தை வேஸ்ட் பண்றது, மற்றவங்க கிட்ட இருந்து நிந்திக்கிறது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ பொதுவாக வந்து விருந்தாவனம் வந்து ரெண்டு இதுவாக பிரிக்கிறது. ஒன்று வந்து 12 வனங்கள் வந்து பொதுவாக விருந்தாவனம்னா ஒரு வனம் மட்டும் கிடையாது. ஸோ அந்த விருந்தாவன பகுதியில் அந்த பிரஜ மண்டலம்ங்கிறது 12 வனங்கள், மெயினான வனங்கள். ஒரு பகுதி வந்து யமுனைக்கு வந்து மேற்கு புறம், ஒரு புறம் வந்து கிழக்கு புறம். ஸோ ஒரு புறத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து கிருஷ்ணருடைய கோபர்கள், கோபியர்கள், அவரோட ஃப்ரெண்ட்ஸோட லீலைகள் செய்த இடம். இன்னொரு பகுதி வந்து பலராமர், அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருந்தார். இப்போ உதாரணத்துக்கு பத்திரவனம், பாந்திவனம், பேல்வனம், லோகவனம் இதெல்லாம் வந்து பலராமர் பகுதி. காமியவனம், பகுலாவனம், மதுவனம், தாளவனம், மெயினான விருந்தாவனம் டவுன் இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு பகுதி. ஓகே. இதான் மெயினான 12 வனங்கள் அப்படின்வாங்க. ஓகே. ஸோ நம்ம பொதுவாக விருந்தாவனம் ஏதோ அந்த விருந்தாவனம் டவுன் மட்டும் கிடையாது. அது சுற்றி இருக்கிற பகுதி எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்ம விரஜமண்டல சொல்றோம். இது தவிர வந்து 48 உபவனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 48 உபவனங்கள் சின்ன சின்ன வனங்கள். பொதுவாக 12 மைலா சொல்லுவோம். அந்த 12 தவிர வாரஹா புராணத்துல, பவிஷ்ய புராணத்துல, விஷ்ணு புராணங்கள்ல ஸ்பெசிஃபிக்கா சில இடங்களை வந்து குறிப்பிட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரா, ராதா குண்டம், நந்தகாம், லலிதா சகி பிறந்த இடம், பலபத்ர வனம், இந்த மாதிரி கோவர்தனம், ஜாவட் இதெல்லாம் தனித்தனியா இருக்கிற வனங்கள். அதிலும் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த 3 புராணங்கள்ல பவிஷ்ய புராணங்கள், விஷ்ணு புராணம் மற்றும் வரஹா புராணங்கள். ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 முக்கியமான இடங்கள் இதுல வரும். ஓகே. ஸோ ஜென்ரலாக நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னா பரிக்கிரமா மார்க்கில் விருந்தாவனத்துலேருந்து ஆரம்பிப்போம். விருந்தாவன டவுனுக்குள்ள முக்கியமான ஸ்தலங்கள் என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக இஸ்கான் பக்தர்கள் கிருஷ்ண பலராம் கோயிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ கிருஷ்ண பலராம் கோயிலில் வந்து கிருஷ்ண பலராம தரிசிக்கிறோம். கூட வந்து ராதா ஷியாம் சுந்தர், கௌரி நிதாய் 1975 ராமநவமியில் பிரபுபாதர் வந்து நியமனம் செய்த முக்கியமான ஒரு கோயில். ஓகே. நமக்காக உருவாக்கப்பட்ட கோயில். ஸோ ராதா ஷியாம் சுந்தர் அந்த கோயில் முடிச்சுட்டு அந்த கோயிலோட லெஃப்ட் சைட்லேருந்து வெளியே இருந்தால் பரிக்கிரமா மார்க் ஆரம்பிக்கும். அந்த பரிக்கிரமா மார்க்கில் முதல்ல நம்ம பார்க்குறது கிருஷ்ண பலராம் விருக்ஷா மரம் அப்படின்னு.
ஸோ அந்த மரத்துல வந்து ஒண்ணு கருப்பா இருக்கும், கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். இப்ப இந்த மரம் இருக்கான்னு தெரியல. பட் ஜெனரலா பரிக்கிரமா இருக்கு ஆரம்பிக்கும் பிரதர். இருக்கு. சைலண்டா இருந்துக்கோங்க. மாதாஜி கொஞ்சம் சைலண்டா இருங்க மாதாஜி. ஸோ இந்த 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 மரத்துக்கு அப்புறம் பரிக்கிரமா மார்க்ல அப்புறம் வராக காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்துல வந்து கிருஷ்ணர் வந்து சின்ன கோபுரம் இருக்கும்போது பசங்களோட விளையாடும் போது நான் தான் மண்ணோட விளையாடுவார். அப்ப அந்த கோபுரங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணும்போது வந்து அப்ப அவர் சொல்லுவாரு, நான் தான் வந்து முன்னாடி யுகத்துல நான் தான் வராகரா வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வராக ரூபத்தை வந்து அந்த கோபுரங்களுக்கு காமிச்ச இடம். அதே மாதிரி கௌதம ரிஷி அங்க இருந்து தவம் பண்ணி கிருஷ்ணரை தரிசிக்கணும்னு இருந்த இடம் வராகாட். ஸோ முதல்ல எடுத்தோன்னா அந்த பரிக்கிரமா மார்க்ல ஆரம்பிச்சோன்னே கிருஷ்ண பலராமர் மந்திர் தாண்டி திரும்புற மூலையில அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த வராக காட் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். ஓகே, வராக காட்டுக்கு அப்புறம் மதன் கேர்னு ஒரு இடம். இங்க வந்து கிருஷ்ணர் வந்து அந்த மதன் மோகன், அதாவது வந்து பொதுவா வந்து காமன், அதாவது வந்து நம்ம பொதுவா சொல்லுவோம் ரொம்ப அழகானவன், அவனையே மிஞ்சி இருக்கின்ற நிலையில் இருக்கவர் தான் கிருஷ்ணனுடைய அழகான ஷாமசுந்தர ரூபம்னு சொல்லி மதன் தேர்னு ஒரு இடம். அதுக்கப்புறம் நம்ம இஸ்கான் கோஷாலா இருக்கும். ரைட் சைட்ல இங்க பரிகிராமல இஸ்கான் கோஷாலா. இந்த இஸ்கான் கோஷாலாக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 64 வைஷ்ணவர்களுடைய சமாதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாதி ஸ்தலம். பொதுவா நீங்க எல்லாரும் கோஷாலா போனீங்கன்னா, கோஷாலைக்கு பேக் சைட்ல நடந்து போனீங்கன்னா, அங்க வந்து அந்த சமாதி ஸ்தலம். ஓகே. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, சைத்தன்ய மகாபிரபு காலத்துல இருந்த எல்லா உயர்ந்த வைஷ்ணவர்களுடைய சமாதி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது அந்த அந்த இடம் தான். ஓகே. ஸோ அந்த இடத்துலயும் பார்க்கலாம். அந்த இடம் பேர் வந்து கோகாட் அப்படிங்கிறது பேர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா சில காட்லாம் இருக்கும். பட் அது தாண்டின ரொம்ப முக்கியமா பார்க்கறது காளிய காட். ஸோ காளிய காட் உங்களுக்கே தெரியும். காளிங்க நர்த்தனம் செய்த அற்புதமான இடம் அந்த கடம்ப மரம். ஓகே. அந்த கடம்ப மரத்துக்கு ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன இடம் இருக்கும். பிரபோதானந்த சரஸ்வதி யாரு? பிரபோதானந்த சரஸ்வதி யாருன்னா, வெங்கட பட்டா. அதாவது வந்து நம்மளுடைய கோபால பட்ட கோஸ்வாமியோட சித்தப்பான்னு சொல்லலாம், இல்ல பெரியப்பான்னு சொல்லலாம். ஸோ அவங்க 3 பேர். ஸ்ரீரங்கத்துல வந்து மகாபிரபு வந்து அந்த சாதுர்மாச காலத்துல வந்து தங்கும்போது, அங்க கூட இருந்தவர் தான் வந்து பிரபோதானந்த சரஸ்வதி. வெங்கட பட்டா ஓட பசங்க. ஓகே. ஸோ அதுலேருந்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கோபால் பட்ட கோஸ்வாமி சின்ன பையனா இருக்கும்போதே இவர் வந்து வந்துருவார். இவர் அவனுக்கு வந்து இங்க தங்கியிருப்பார். அவர் தான் வந்து கிருஷ்ணலீல பார்த்தீங்கன்னா துங்க வித்யா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொதுவாக அவர் காமேவனில் தங்கியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல அவர் குட்டீர் அமைச்சார். அது பக்கத்திலே பிரகாஷ், அதாவது வந்து அவரோட கிருஷ்ணருடைய வேர்வை எல்லாம் துளிகளா உருவாகி ஒரு பெரிய ஏரி உருவாச்சு. அதான் வந்து பிரகாஷ் காந்தா காட் அப்படின்னு. பக்கத்திலே சூரஜ் காட்னு ஒரு சமயத்துல வந்து ரொம்ப குளிர் சமயத்துல வந்து ராதாராணி வந்து கிருஷ்ணருக்காக ப்ரே பண்ணுவாங்களாம் சூரியனை பார்த்து. ரொம்ப குளிரா இருக்கு, கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி வந்தானா சூரியன் வந்து அந்த வெப்பம் கிடைக்குமே அப்படிங்கிற இடம். அது பேர் வந்து சூரஜ் காட்டுன்னு. இதெல்லாம் வந்து இந்த பக்கமா அப்படியே உங்களுக்கு வந்து அந்த காளியா காட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கிற இடம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது அதே அதே வழியில போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராதா மதன் மோகன் கோயில். ஓகே, ராதா மதன் கோயில் சனாதன கோஸ்வாமியால் உருவாக்கப்பட்ட அற்புதமான கோயில். இப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோபுரம் தான் இருக்கு. இன்னொரு கோபுரம் வந்து தெரியும் அவுரங்கசீப் அடிச்சிட்டான். இதுல 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு ராதா மதன் மோகன் கூடவே வந்து நித்யானந்த பிரபு உட்கார்ந்த இடம், அத்வைத ஆச்சார் உட்கார்ந்த இடம். அத்வைத ஆச்சார் இங்க தான் உட்கார்ந்து வந்து பிரார்த்தனை பண்ணார். இதே மாதிரி தான் கங்கை பக்கத்துல உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணார். பிருந்தாவனத்துல அத்வைத ஆச்சாரியர் வரும்போது இந்த இடத்துல தான் வந்து அவர் உட்கார்ந்து இருந்தார். ஓகே. ஸோ ராதா மதன் மோகன் கோயில் அந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். முழுமையான கதை, அந்த கதைக்குள்ள நான் போல. ஓகே. என்ன முக்கியமான விஷயம்னா மதன் மோகனே வந்து அவரே வந்து அந்த விக்கிரகமா வந்து சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்து இருந்த இடம் இது. ஓகே. அந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கதை நான் உள்ள போல. அது தாண்டின உடனே இம்லித்தலா. உங்களுக்கே தெரியும். இம்லித்தலா என்னது? அந்த ராசலீலை முடிஞ்ச உடனே ராதாராணி கோமா வந்து உட்கார்ந்த இடம். அந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி ராதாராணிக்கு வந்து தலை செய்வி விட்டு அவனை வந்து ஆசுவாசப்படுத்தின இடம். அதே மாதிரி அந்த புலி மரம், இம்லி மரம். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து கௌடியா மட் அந்த கோஸ்வாமிகள், அதாவது அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் சேர்ந்து இந்த இம்லி தலா வந்து ஸோ அதான் மதன் மோகன் கோயில், அதுக்கப்புறம் இம்லி தலா. பியூட்டிஃபுல், ரொம்ப அற்புதமான கோயில். அங்க கௌடியா மட் இது அந்த மரம் வந்து கல்பவிருஷ மரம்னு சொல்லப்படுது. பக்தி சாரங்கி மகாராஜ் அவர் தான் வந்து அவர் தான் இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணி ரொம்ப அற்புதமா அதை கவனிச்சுட்டு இருக்காங்க. அவரோட சமாதியும் அங்கதான் இருக்கு. ஓகே. ஸோ திடீர்னு ராதாராணி வந்து கோவப்பட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. ஓகே. அப்ப கிருஷ்ணர் ரொம்ப வருத்தப்பட்டு கிருஷ்ணரை தேடின்னு வருவார். ஓகே. கிருஷ்ணரை தேடின்னு வர்ற இடம் தான் இது. இந்த இடத்துல மகாபிரபுவும் வந்து தங்கியிருக்காரு. பிரபுபாதரும் இங்க வந்து தங்கி சாண்டிங் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான இடம்னா சாண்டிங் பண்ண ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா மகாபிரபுவே இங்க உட்காந்து சாண்டிங் பண்ணுவாராம். அவர் வந்து அவனை யாத்திரா வரும்போது இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு சாண்ட் பண்ணும்போது தான் வந்து அவருக்கு வந்து அந்த ராதாராணியோட ஞாபகம் ஜாஸ்தி வரும். அதனால வந்து ரொம்ப அந்த விப்ரலம்பா நிலையில இருக்கிற இடம் வந்து இந்த இடம் தான் இந்த இம்லி தலா அப்படிங்கிற இடம். ஸோ மகாபிரபு சாண்டிங் பண்ண இடம், பிரபுபாதர் சாண்டிங் பண்ண இடம். அதனால இந்த இடத்துல நீங்க சாண்டிங் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம்.
அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்ருங்காரபட். நான் சொன்ன அந்த லீலை. ஓகே. ஸ்ருங்காரபட்ன்றது அது சின்னதா, அதாவது கிட்டத்தட்ட வந்து யமுனைக்கு கிட்டத்தட்ட வந்துரும் பக்கத்துல. ஸ்ருங்காரபட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து ராசலீலை பண்ணிட்டு அப்புறமா வந்து ராதாராணிக்கு அழகா வந்து தலையில வந்து அந்த பூவெல்லாம் சூடி ராதாராணியை ஆசுவாசப்படுத்தின இடம். ராதாராணியும் கிருஷ்ணனும் திடீர்னு வந்து ராசலீலையில தொலைஞ்சு போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. அப்ப அற்புதமா வந்து கோபியர்கள்லாம் வந்து ராதரும் கிருஷ்ணன் எங்கேன்னு தேடிட்டு வர்ற இடம். ஓகே. இந்த இடத்துல வந்து பலராமரும் வந்து ரொம்ப பிடிச்ச இடம். அதனால நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு தேடிட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து அவர் உட்கார்ந்திருக்காரு. அதனால இந்த இடத்துல வந்து நித்யானந்த வட்டுனா வந்து மரம் இருக்கின்ற இடம்னு பேரு. பைட்டக் அப்படின்னா வந்து உட்கார்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. எங்கேயாவது நீங்க வட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும் கண்டிப்பா. பைட்டக் அப்படின்னா அந்த இடத்துல உட்கார்ந்த இடம்னு அர்த்தம். ஓகே. அப்புறம் ஷீர்காட். ஓகே. ஷீர்காட்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிருஷ்ணர் வந்து வஸ்திராபரணம் செய்து யாகம். கிட்டத்தட்ட யமுனையோட நதிக்கரை அந்த ஷீர்காட் வந்துடும் கிட்டத்தட்ட அந்த கார்னர்ல. அப்புறம் கேசி காட். கேசி என்ற அரக்கனை அழித்த இடம். இடத்துல வந்து ராஜா ஒரு பெரிய பெரிய ஒரு கோயில் நிர்மாணம் பண்ணார். அந்த கோயிலுக்குள்ள வந்து விக்கிரக வழிபாடு பண்றதுக்கான வழி இல்லாம அந்த முகலாயர்கள் ஆட்சியில எல்லாம் போன உடனே அந்த இடம், அந்த பில்டிங் மட்டும் தான் இருக்கு, உள்ள கோயில் இல்லாம போயிடும். ஓகே. ஸோ இந்த கேசி காட் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த கேசி காட், அந்த கேசி என்ற அரக்கனை அழித்த இடம் அது. இது இது வந்து பரிக்கிரமா மார்க். நம்ம நம்ம கிருஷ்ண பலராம் கோயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்தா கடைசியில் இங்கே தான் வந்து முடியும், கேசி காட். ஓகே. இந்த இடத்துல நடுவில் சின்னதாக ஒரு இடம் வரும், ஜாடு மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா காட்டுன்னு ஒரு இடம். இது வந்து அழகான ஒரு கதை. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஒரு வயசான பாட்டி வந்து அவங்க கிட்ட வந்து இந்த கைப்பிடி வச்சு அந்த காலத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. கைப்பிடி வச்சு உரல், அந்த உரலை போட்டு நைட்டு ஃபுல்லா கண்ணு தெரியாது அந்த அம்மாவுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து கர்ன்னு அரைச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல வந்து நைட்டு தூங்க முடியாம நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னது இந்த மாதிரி. ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து வயிற்று பழப்பே அதுதான். ஸோ இதுல இருந்து அரிசி இல்ல கோதுமை போட்டு அரைச்சு அதுல இருந்து வர மாவை வந்து ரொட்டியாக்கி விற்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அப்புறம் அந்த இடத்த கிளீன் பண்றது, ஜாடுனா கிளீன் பண்றது, தொடப்பத்தை வச்சு கிளீன் பண்ற இடம். ஸோ ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், வயசான ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு வயிற்று பழப்பே அதுதான் அப்படின்னு. அப்போ உடனே கிருஷ்ணன் சொல்லுவார், நீ கவலைப்படாத, நான் என்னோட காலை இந்த இடத்துல வைக்கிறேன், நாளையிலேருந்து இந்த கால் எல்லாருக்கும் காண்பி, அப்புறம் எல்லாரும் உனக்கு காசு கொடுப்பாங்க, நீ பண்ண வேண்டாம்னு. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவார், அந்த உரல் மேல நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த உரல் மேல வந்து கால் வைப்பார். அந்த கால் வச்ச உடனே அந்த இடத்துல வந்து கிருஷ்ணனுடைய அற்புதமான அவருடைய திருமதி தாமரை இந்த இடத்துல பதிஞ்சிருக்கும். ஸோ மறுநாள் காலையிலேருந்து அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, உட்காந்து கிருஷ்ண நாம ஜபம் பண்ணுவாங்க. அதை பார்த்து மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த அற்புதமான லீலை அது. லீலை செய்த இடம் அந்த ஜாடு மண்டல். இன்னைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ்லாம் வந்தாங்கன்னா அதில் அவங்க இந்த இடத்துல உட்காந்துட்டு கீர்த்தன் பண்ணிட்டு போவாங்க. இந்த இடத்துல வந்து கோவிந்தா காட்டுங்கிறது பேர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பகுதியான ஒரு பரிக்கிரமா மாறும். அடுத்தது பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ குயிக்காக பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது விருந்தாவன டவுன். இப்போ நம்ம வந்து இன்னும் விருந்தாவனம் இதுக்குள்ளே போல. அதுல முக்கியமானது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து கோஸ்வாமிகளுடைய கோயில்கள். ஓகே. அந்த கோயில்கள் ரொம்ப 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 விசேஷம். நம்ம அதை வந்து குயிக்காக தரிசனம் பண்ணுவோம். ஸோ பொதுவாக வந்து 6 கோஸ்வாமிகள் அப்படின்னுவாங்க. ஆனால் 7 கோஸ்வாமிகள்னு சொல்லுவாங்க சில பேர். அது தவிர நிறைய சின்ன சின்ன கோயில் இருக்கு. நம்ம குயிக்காக வந்து விருந்தாவன கோஸ்வாமிகளோட கோயில்களையும் வந்து இப்போ தரிசனம் பண்ணுவோம். எல்லாமே விருந்தாவன் டவுனுக்குள்ள. ஓகே. ஸோ பொதுவாக வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கும்போது தெரியும் உங்களுக்கு, மகாபிரபு முதல்ல வந்து விருந்தாவன யாத்திரை, முதல்ல சவுத் இந்தியா யாத்திரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விருந்தாவன யாத்திரை வருவா. விருந்தாவன யாத்திரை வந்துட்டு கொஞ்சம் காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் காசி எல்லாம் போயிட்டு திருப்பி வந்து அவர் பூரி ஜெகநாத் போயிடுவார். ஸோ அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா ராதா குண்ட் ஷாமகுண்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு கிளம்பி விடுவார். அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லுவார், ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க அங்க போய் கிருஷ்ண செய்த லீலைகள் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் நீங்கள் புதுப்பித்து கிருஷ்ண பக்திக்கு தேவையான புத்தகங்களை எழுதி எல்லாம் இது பண்ணணும் அப்படின்வார். அது அதே மாதிரிதான் மற்ற கோஸ்வாமிகள். அதுக்கப்புறமா கோபால பட்ட கோஸ்வாமி ஜாயின் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து ரூப கோஸ்வாமி, அதுக்கப்புறம் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, அதுக்கப்புறம் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, அப்புறமா கடைசியில வந்து ஜீவ கோஸ்வாமி கடைசியில் ஜாயின் பண்ணிப்பார். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த இது. ஸோ முக்கியமான கோயில்கள்னா ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த், ராதா கோபிநாத், ராதா ரமன், ராதா காந்தா, ராதா தாமோதர், ராதா ஷாமசுந்தர், ராதா கோகுலானந்தா, ராதா வினோதா, ராதா பிரிஜ்மோகன், ராதா ஷாம்ரே. இது ரொம்ப முக்கியமான கோயில்கள் இது. ஓகே. ஸோ சனாதன கோஸ்வாமி உருவாக்குறது, ரூப கோஸ்வாமி உருவாக்குறது, மது பண்டிட் அதாவது கதாதர பண்டிட் உருவாக்குறது. ஸோ பொதுவாக வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இந்த 3 பேர் முக்கியம். ராதா கோவிந்த், ராதா கோபிநாத், ராதா மதன் மோகன். ஸோ முழுமையான கிருஷ்ணனோட விக்கிரகத்தோட இது அப்படின்னா அவருடைய தலைப்பகுதி, அவருடைய முகம் பகுதி, அவருடைய இடைப்பகுதி, அப்புறம் கால் பகுதி, இந்த 3 கோயில்கள்லையும் சேர்ந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது.
ராதா ரமன் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். ஓகே. ஸோ இது தவிர சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கு. லோகநாத சுவாமி உருவாக்கின ராதா கோகுநாத கோயில், நரோத்தம் தாஸ் தாக்கூர் உருவாக்கின பிரிஜ் மோகன், இந்த மாதிரி மற்ற சின்ன கோயில்கள். அப்புறம் ஷியாமானந்த பண்டிட் உருவாக்கின ராதா ஷியாம் சுந்தர் கோயில். ஓகே. ராதா மதன் மோகன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதுல பார்க்குற எல்லா மூர்த்திகளுமே வந்து பிரதிபி மூர்த்திகள். முக்கியமான மூர்த்திகள்லாம் அந்த முகலாயர் காலத்துல எல்லாருமே வந்து ராஜஸ்தானுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்க ராஜஸ்தான் போனீங்கன்னா, கௌரோலி, ஜெய்ப்பூர்ல வந்து ராதா கோவிந்த், ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த் அதெல்லாமே வந்து அங்க இருக்கு. ஓகே. ஸோ அதோட பிரதிபுவா பார்த்தீங்கன்னா, ராதா குண்டுல நீங்க வந்து அடுத்தது இப்ப நம்ம ராதா குண்டுடைய இதுக்கு போறோம். பரிக்கிரமா. ராதா குண்ட் பரிக்கிரமால பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா கோயிலோட சின்ன சின்ன பிரதிபு, சின்ன சின்ன டீட்டீஸும் ராதா குண்ட்ல சுத்தி இருக்கு. ஸோ அதனால தான் ராதா குண்டு ஏன் விசேஷம்னா, ராதா குண்ட ஒரு வாரி நம்ம வலம் வந்தோம் அப்படின்னா, மற்ற எல்லா கோயிலையும் வலம் வந்த அந்த இது கிடைக்கும். ஓகே. மத்த எல்லாமே பிரதிபு மூர்த்திகள். ஸோ இந்த இடத்துல வந்து அத்வைத ஆச்சாரியரோட வட்டம். அவர் உட்கார்ந்த இடம் இது. ஓகே. அதான் இதுதான் ஒரிஜினல் ராதா மதன் மோகன் கரோலியில் இருக்கு ராஜஸ்தான்ல. இது பார்க்கறது எல்லாமே பிரதிபு. அதுக்கப்புறமா உருவாக்கப்பட்டது. ஸோ கிருஷ்ணனுடைய பேரனான வஜ்ரணபா வந்து கிருஷ்ணனுடைய காலத்துக்கு அப்புறமா ஒரு 5000 வருஷத்துக்கு அப்புறமா அவர் இந்த 3 விக்கிரகங்கள் உருவாக்கினார். ராதா கோவிந்த், ராதா மதன் மோகன் மற்றும் ராதா கோபிநாத். ஓகே. ராதா கோபிநாத் கோயில். இந்த ராதா கோபிநாத். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ராதா கோபிநாத் வந்து முரளி மகாபிரபுன்னு சொல்லிட்டு மகாபிரபுடைய ஒரு அழகான விக்கிரகம். அதுல பாத்தீங்கன்னா மகாபிரபு கையில வந்து புல்லாங்கல் வச்சுட்டு ஷாமசுந்தர் ரூபத்துல இருப்பார். ஓகே. பியூட்டிஃபுல் டியூட்டி இன் மதன் மோகன் கோயில். ஓகே. ராதா அதுல வந்து இந்த இடத்துல வந்து மது பண்டிட்டுடைய அந்த சமாதியும் இருக்கும். ஓகே. ராதா கோபிநாத் ஜெய்ப்பூர்ல ரொம்ப பியூட்டிஃபுல். இது தெரியும் உங்களுக்கு இந்த வாட்ச் இன்னும் ஓடிண்டே இருக்கு. பல வருஷமா அவர் கையில கட்டின வாட்ச் வந்து ராதா கோபிநாத் ஜெய்ப்பூர்ல இருக்கிற இதான் ஒரிஜினல் டீட்டெயில்ஸ். ஓகே. ராதா கோபிநாத் கி ஜெய். ராதா கோவிந்த் அதுக்கப்புறம் தெரியும். ராதா கோவிந்த் வந்து ரகுநாத் பட்ட கோஸ்வாமி உருவாக்கினது. ஓகே. மகாராஜா ராம்சிங். ஸோ இந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுவான்னா, அவன் டெல்லியிலேருந்து இந்த கோவிலோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட வந்து 7, 8 ஸ்டோரி. அப்பவே வந்து அந்த இடத்துலேருந்து வெளிச்சம் வரும்போது அவுரங்கசீப் கோவம் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த கோயிலோட அந்த இதை வந்து இடிக்கணும். ஸோ இடிக்க ஆரம்பிச்சு அவனை மேலே இருக்கிற 5 இதை இடிக்கும் போது அந்த உள்ள வந்து பயங்கரமா சவுண்ட்லாம் வந்தோடனே நிறுத்திட்டு ஓடி போயிடுவாங்க அங்க இருக்கிற இவங்க. ஸோ மிச்சம் இருக்கிற இடம் தான் வந்து இப்ப பார்க்குற இடம் ராதா கோவிந்த். இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல். ஜெய்ப்பூர்ல இருக்கிற வண்டர்ஃபுல் டீட்டீஸ் ராதா கோவிந்த். ஸோ இதோட பிரதிபு தான் இப்ப வந்து நம்ம இப்ப வந்து விருந்தாவனத்துல இருக்கு. அதுக்கு பின்னாடி சின்னதா ஒரு கோவில் கட்டி அங்க வந்து சின்னதா வந்து மகாபிரபு. ஸோ விருந்தாவனத்துல சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் கிருஷ்ணர் கோயிலும் இருக்கும். கூடவே மகாபிரபுடைய இதுவும் அங்க இருக்கும். ஓகே. அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கங்க சில இடத்துல வந்து பெங்காலிஸ் வந்து அங்க ஜெகநாதரையும் வந்து நிர்மாணம் பண்ணியிருப்பாங்க. ராதாரம்மன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். கோபால் பட்டு கோஸ்வாமி அவர் கையில வந்து தாமோதரி ஷீலா இருக்கும். அந்த ஷீலாவுக்கு அப்புறமா ஒரு நாள் வந்து அற்புதமான ராதா ரமன் வந்து உருவாகினார். இன்னைக்கு ராதா ரமன் பாத்தீங்கன்னா அந்த பல்லு தெரியும், கைகள் அற்புதமா இருக்கிற அந்த அலங்கார ரூபமா இருக்கும். ராதா ரமன். ஸோ இதுதான் மதன் மோகன் வந்து கால் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி, கோபிநாத் வந்து அவரோட மார்பு பகுதி, அந்த முகம் வந்து கோவிந்தா. இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ராதாரமன்ல பார்க்கலாம். ராதாரமன் வந்து செல்ஃப் மேனிஃபெஸ்டட் டிடி. இன்னைக்கும் அந்த கிச்சன் வந்து இன்னைக்கும் வந்து அந்த கிச்சன்ல இருக்கிற அந்த அந்த அக்னி இன்னைக்கும் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ வெயில் காலத்துல போனீங்கன்னா இந்த விக்கிரகம் வந்து வெளியே வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கிட்ட பாக்குற மாதிரி. மழை காலத்துல கொஞ்சம் உள்ள வச்சிருப்பாங்க. அவ்வளவு. ஓகே. ஸோ ராதா அப்புறம் கோபாலகப்பட்ட கோஸ்வாமியோட சமாதி ராதா ரமன் கி ஜெய். ஸோ அந்த அப்பியரன்ஸ் இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்புறம் ராதா கோகுலானந்தா, ராதா வினோதா அந்த கோயில பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சின்ன சின்ன விக்கிரகம் பலதேவ் வித்யாபூஷனுடைய விக்கிரகம், விஸ்வநாத் சக்கரவர்த்தி வழிபாடு செய்த விக்கிரகம், நரோத்தம் தாஸ் தாக்கூர் வழிபாடு செய்த ஸோ பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் வழிபாடு செய்த விக்கிரகங்கள்லாம் அங்க வந்து இருக்கு. ஸோ என்ன என்ன அதுலேருந்து தெரியுது எல்லா வைஷ்ணவர்களும் அவர்களும் விக்கிர வழிபாடுகள் ரொம்ப ஸ்ரத்தையா செய்தார்கள். அவங்க எல்லாருமே உயர்ந்த பக்தர்களா இந்த நிலையிலும் அவர்கள் அவங்களுடைய சாதன பக்தியை ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் சைலண்டா இருக்காங்க, மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த கோவர்தன் ஷீலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராதா தாமோதர் கோயில்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ ரகுநாத கோஸ்வாமிக்கு மகாபிரபு கொடுத்த அற்புதமான ஷீலை. யார் மியூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். somebody is on
இப்ப கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. ஐ திங்க் இப்ப கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா வந்து இப்ப விருந்தாவனம் இது பார்த்துட்டு இருக்கோம். அந்த விருந்தாவனத்துல இருந்து மதுரை கிளம்பியிருக்கோம். விருந்தாவனத்துல இருந்து மதுரால வந்து முதல்ல பார்க்குற இடம் வந்து இந்த போஜன் ஸ்தலி. எங்க வந்து இந்த பிராமணனுடைய பத்தினிகளுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து தன்னுடைய முழு கருணையை கொடுத்த இடம் போஜன் ஸ்தலி. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணா புக்ல படிச்சிருப்பீங்க. எப்படி வந்து கிருஷ்ணனும் அவனுடைய நண்பர்களும் வந்து பிக்னிக் போகும்போது ரொம்ப பசி எடுக்கும். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து போய் சாப்பாடு வாங்கினோம்னு சொல்லும்போது அந்த பிராமணர்கள் நாங்கள் எங்கேயும் முடிய வைக்க நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி வந்து போகும்போது திருப்பி அந்த போய் அந்த எங்களோட பத்தினி அந்த அந்த பிராமணரோட பத்தினி கிட்ட கேளுங்க, வைஃப் கிட்ட கேளுங்கன்னா அந்த பத்தினிகள் உடனே கிருஷ்ணன் வந்திருக்காரு அப்படின்னா உடனே அவங்க வந்து என்னென்ன செஞ்சுன்றாங்களோ அதை கொண்டு வந்துருவாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த அந்த அற்புதமான லீலை நான் ஷார்ட்டா சொல்றேன். அந்த லீலை நடந்த இடம் இந்த போஜன் ஸ்தலி. அதுக்கப்புறமா வந்து அக்ரூர் காட் அப்படின்னு ஒரு இடம் வரும். அக்ரூர் காட்டுக்கு முன்னாடி அக்ரூர் வந்து எப்படி கிருஷ்ணரும் மற்றும் பலராமுடைய திருவடி தாமரை பார்த்த இடம் அந்த இடம். ஓகே, அந்த இடம் ரொம்ப 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 விசேஷமான இடம். எப்படி கம்சன் வந்து நாரதருக்கு மூலமா தெரிய வந்து எப்படியாவது வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுராவுக்கு வர வச்சு கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அக்ரூர் அனுப்பிச்சு இருப்பார் இல்லையா. அக்ரூர் கிளம்பி போகும்போது கிருஷ்ண பலராமரையே நினைச்சுட்டு போகும்போது பார்த்த இடம் அவருடைய திருவடி தாமரைகள். பார்த்துக்கோங்க, இது ரொம்ப விசேஷமான நாள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் மூலமா நமக்கு வந்து இன்னைக்கு பக்தி கிடைச்சிருக்கு. ராதாகிருஷ்ணன் பிஞ்சாய். ஓகே, ஸோ அக்ரூர் அந்த இடம் எந்த இடத்துல வந்து கோபியர்கள் வந்து தடுத்து நிறுத்துவாங்க இல்லையா, இது அக்ரூர் விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல மகாபிரபு என்ன முக்கியமான விஷயம்னா, மகாபிரபு வந்து தன்னுடைய அந்த பிருந்தாவன யாத்திரை வரும்போது அக்ரூரை காட்டு தான் தங்கியிருப்பார். ஓகே, நைட் ஆனா அங்க வந்து அக்ரூர் பகல் பகுதியில பிருந்தாவன பகுதியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நைட் வந்து இங்கதான் வந்து தங்குவார். ஓகே, ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகான ஒரு கோயில், அந்த இடத்துல அக்ரூரர் மற்றும் கிருஷ்ண பலராமுடைய விக்கிரகம் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, பக்கத்துல கீதா மந்திர்னு ஒரு கோயில். இதெல்லாம் வந்து பிருந்தாவனம் போற டவுன் போற வழியில இருக்கு. இப்போ பகவத்கீதை முழுமையா வந்து இந்த பிர்லா அந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கின இடம் கீதா மந்திர்னு. மதுராவும் வந்து ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, கிருஷ்ணர் பிறந்த இடம். கிருஷ்ணர் எப்பவுமே மதுரால இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கிருஷ்ண அக்ரூர் காட் தாண்டி பாத்தீங்கன்னா யமுனை நதிக்கரை வரும். அந்த யமுனை நதியில 25 படித்துறைகள் இருக்கு. அக்ரூர் காட், சக்கர தீர்த்த காட், தச அஸ்வமேத காட், கணேஷ் காட், இந்த மாதிரி நிறைய படித்துறைகள் நமக்கு இருக்கு. விஸ்ராம் காட் ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம். இங்கதான் இப்ப இந்த பிங்கா பாக்குற இடத்துலதான் வந்து கிருஷ்ணன் வந்து கம்சனை வந்து வதம் பண்ணிட்டு விஸ்ராமம்னா என்ன எடுத்தனா ரெஸ்ட் எடுக்கிற இடம். ஸோ கம்சனை வதம் பண்ணிட்டு இந்த இடத்துலதான் வந்து உட்காந்துட்டு கை காலெல்லாம் அலுமிட்டு ரெஸ்ட் எடுத்த இடம். ஓகே, இந்த இடத்துல இந்த பகுதி இந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ சத்தியுகம் துவாபர யுகத்துக்கு முன்னாடியே சத்தியுகத்துல வராகர் வந்து ஹிரண்யாட்சனை வதம் செய்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்த இடமும் இங்க தான் இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல வந்து வராகருடைய ஒரு அற்புதமான கோயிலும் இருக்கு. ஸோ அந்த கோயிலும் நம்ம பார்க்க போறோம். இதுக்குள்ள வந்து சின்ன சின்னதா கோயில் இருக்கும். இந்த இடத்துல வந்து யமுனாவோட கோயில் இருக்கும். அப்புறம் யமுனாவுடைய அண்ணன் யமராஜனுடைய கோயில் இருக்கும். இதான் அண்ணா பாய் தூஜ் அப்படின்னுவாங்க. அண்ணா தங்க கோயில். யாரு தங்கை வந்து யமுனா தேவி, அண்ணா வந்து யமராஜன், இவர் 2 பேருமே. ஸோ அதனால வந்து 2 பேருமே ஒரு இடத்துல பார்த்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஸோ யமுனா தேவி வந்து வெயிட் பண்ணுவாங்க கிருஷ்ணரை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதனால 2 பேரும் இருக்கிற இடம் வந்து இந்த யமுனா மற்றும் யமராஜன் கோயில். இந்த இடத்த வந்து வஜ்ரபாவே உருவாக்கின கோயில். நான் சொன்ன அந்த வராகர். ஓகே, ஸோ 2 வராகர் இருக்கும். ஆதி வராகர் கோயில்னு ஒன்று இருக்கு, ஸ்வேத வராகர் கோயில். ஸ்வேத வராகனா அந்த வெள்ளை கலர்ல இருக்கிற கோயில். ஸோ இதெல்லாமே வந்து கபில தேவ் மற்றும் இந்திரன், ராவணன் இவங்க எல்லாருக்குமே வழிபாடு செய்த ஒரு அற்புதமான விக்கிரகம். இந்த சின்ன விக்கிரகம் நீங்க ரைட் சைட்ல பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விக்கிரகம். இதை வந்து ராமர் வந்து சத்ருகனுக்கு வந்து லவணாசுரன் ஒரு அசுரன் இருப்பான். நீங்க ராமாயண காலத்திலேயே வந்து லவணாசுரன் ஒரு அசுரன், அந்த அசுரனை வந்து சத்ருகன் வந்து வதம் செய்து முடிப்பான். இது வந்து மதுவன்ல இருக்கு. மதுவன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சத்ருகனுக்கு ஒரு கோயில், எங்கேயுமே இல்லாத ஒரு கோயில், சத்ருகனுக்கு இருக்கிற கோயில். அந்த கோயில்ல தான் வந்து அந்த கோயில் பக்கத்துலதான் வந்து லவணாசுரனை வதம் செய்த இடம். ஸோ ராமர் வந்து சத்ருகனுக்கு கிஃப்டா வந்து இந்த வராகருடைய விக்கிரகத்தை கொடுத்துருப்பார். ஸோ இந்த இடத்துல சின்னதா அந்த கோயிலும் இருக்கு. பொதுவா வந்து பிருந்தாவனத்துல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து சிவபெருமானுடைய ஸ்தலங்கள். சிவபெருமான் 4 இடங்கள்ல வந்து அந்த துவார, அதாவது பொதுவா வந்து கஷேத்திர பாலகர்னா அந்த இடத்தையே வந்து பாதுகாக்கிறது. எது துஷ்டர்கிட்ட இருந்தும் கெட்டவர்கள் கிட்ட இருந்தும் கிருஷ்ண பக்தி அல்லாதவர்கள் எடுத்தோம். ஸோ அதனாலதான் பொதுவா வந்து
விருந்தாவனத்துக்கு போகும்போது சிவபெருமானை கண்டிப்பா வழிபாடு செஞ்சுட்டு போகணும். அப்பதான் வந்து கிருஷ்ண பக்தி கிடைக்கும் அப்படின்னு. அதனால்தான் 4 முக்கியமான இடங்கள்ல பிபலேஸ்வரர் கிழக்கு பகுதி, ரங்கேஸ்வரர் தெற்கு பகுதி, அப்புறம் பூதேஸ்வர், இது தவிர வந்து சின்ன சின்னதா நிறைய சிவபெருமான் கோயிலும் இருக்கு விருந்தாவனத்துல. நம்ம வந்து சிவபெருமானையும் சேர்த்து கண்டிப்பாக வணங்க வேண்டும். கோவர்தன மலைக்கு போகும்போதும் அந்த இடத்துலயும் வந்து சக்கர தீர்த்தா அப்படிங்கிற ஒரு இடம், அங்கேயும் வந்து சிவபெருமான கோயில் இருக்கு. அப்புறம் ரங்கு பூமி, எந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து இந்த கம்ச சானூர மர்தனம், தேவிகி பரமானந்தம், கிருஷ்ணம் வந்து ஜெகத்குரு, இந்த கம்சன், சானூரன், முஷ்டிகன் இவங்களெல்லாம் சேர்ந்து வந்து அந்த வதம் செய்த இடம் ரங்கு பூமி. ஸோ அந்த மதுரா அந்த அரண்மனை போறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் வந்து ரங்கு பூமின்னு பேர். பக்கத்துல துவாரகதீஷ்னு ஒரு சின்ன கோயில். இந்த கோயில வந்து ஒரு பெரிய செல்வந்த பக்தர் ஒருத்தர் வந்து உருவாக்கணும். யாருன்னா மகாராஜா சிந்தியா, அதாவது வந்து குவாலியர் ராஜா வந்து உருவாக்கின ஒரு சின்ன கோயில். சின்ன சின்ன கோயில் நம்ம பார்த்துக்கலாம். கேசவ்ஜி டெம்பிள் ரொம்ப முக்கியமான அழகான கோயில். கௌடியா மாட்டி இப்போ வந்து இந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்கதான் வந்து பிரபுபாதர் வந்து தன்னுடைய அந்த மற்ற அந்த காட் பிரதர்ஸை பார்த்தாங்க. குப்ஜா அப்படின்னு உங்க கதை தெரியும் இல்லையா? அந்த பூனி உடம்பு இதுவா இருக்கும், அந்த உடம்பு இதுவானவங்களுடைய அந்த அவங்களோட உடம்ப வந்து சரி செய்த இடம் வந்து குப்பான்னு சொல்லிட்டு ஒரு கேணி, அந்த இடமும் அங்கதான் இருக்கு. அப்புறம் முக்கியமானது ஜென்ம மூவி, உங்களுக்கே தெரியும், கிருஷ்ணர் பிறந்த இடம். கிருஷ்ணர் பிறந்த இடத்து பக்கத்துல அந்த கேசவ கௌடியா மட்டன் சொல்லிட்ட இடம். எப்படி வந்து பிரபுபாதர் வந்து சன்னியாசம் வாங்கின இடம், ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் கேசவ ஜி கோயில் சொல்லிட்டு கௌடியா மட்டிப்பா அந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணி. ஓகே, இப்போ பிரபுபாதர் சன்னியாசம் வாங்கின இடம், அதனால அதுவும் வந்து நமக்கு ரொம்ப விசேஷமான இடம். ஸோ பிருந்தாவனம் முடிஞ்சாச்சு. பிருந்தாவனத்துலேருந்து மதுரால மெயினான கோயில் இந்த கோயில் தான். ஓகே, கிருஷ்ணர் பிறந்த இடம் மற்றும் இந்த அக்ரூர் காட், அதுக்கப்புறமா வந்து இந்த கேசவா டெம்பிள் மற்றும் சின்ன சின்னதா வராக டெம்பிள். 11:37 ஆகுது. இன்னொரு 20 மினிட்ஸ். நேரம் வந்து மதுவன் போயிடுவோம். மதுவன் போயிட்டு மதுவனத்துலேருந்து வந்து நேரம் கோவர்தன். ஸோ பொதுவாக வந்து விருந்தாவனம், மதுராலேருந்து பிருந்தாவனம், பிருந்தாவனத்துலேருந்து தலவனம், தலவரத்துலேருந்து கோவர்தனம். டைம் இருக்குமான்னு தெரியல. சரி, நேரம் கோவர்தன் போயிடுவோமா? கோவர்தன் மற்றும் ராதா கொண்டு போயிடுவோம். திருப்பி வேணா மற்ற இடத்துக்கு எடுத்துக்கணும். ஓகே, கோவர்தன் லீலா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ குயிக்கா கோவர்தன் லீலா பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோவர்தன் லீலா வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளே ரொம்ப ரொம்ப விசேஷமான, ரொம்ப உயர்ந்த லீலைன்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த கோவர்தன் லீலை கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ பட் கோவர்தன மலையோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி கர்ஹ சம்ஹிதால இந்த மலையோட விஷயங்கள் பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த மலையோட நிலை, அதை எப்படி உருவாச்சு, எப்படி வந்தது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இப்போ துவாபர யுகத்துக்கு முன்னாடியே அந்த மலையை வந்து இந்த இந்த ரிஷி வந்து கொண்டு வருவார் இல்லையா? அது கொண்டு வரும்போது அந்த மலை வந்து அவருக்கு சேவை செய்யும் விருப்பம் இல்லாமல் வரும். அப்போ ஆனால் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து எங்க ஒரு இடத்துல உட்காடுறேனோ அந்த இடத்துல இருந்து நான் ஏற்றுக்க முடியாத மாதிரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சின்ன லீலை. இப்போ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்புறமா ஒரு நாள் முடிஞ்சு அந்த கதை சொல்றேன். கோவர்தன மலை உங்களுக்கு தெரியும், அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கதைக்குள்ள போவோம்னா நேரா வந்து பட் பொதுவாக தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ஸ்லோகம், அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்னஸ்மவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. ஸோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணரோட நந்த மகாராஜாவும் கிருஷ்ணரும் சம்பாதம் பண்ணுவாங்க. ஓகே, அது கிருஷ்ணர் சொல்ற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமான ஆர்குமெண்ட்ஸ். நீங்க வந்து பாகவதம் சரி, கிருஷ்ண புக்ல படிச்சாலும் தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த அன்னக்கூட் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த லீலை எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? லீலை எல்லாம் முடிச்சுட்டு நேராக கோவர்தன் மலைக்குள்ள போடுவோம். மலையை வந்து படிக்கிற மாதிரி.
ஸோ பொதுவாக வந்து துவாரபுகத்தில் இந்த மலை வந்து பெரிய ஹைட் பெருசாக இருக்காது, பட் நீளம் ரொம்ப பெருசாக இருக்கும். மயிலுடைய ஒரு இதுவாக சொல்றது, அவருடைய தலைப்பகுதி, மயிலோட தலைப்பகுதி ஒரு இடம், புஞ்சரின்னு ஒரு கிராமம், புஞ்சரிக்கா லவுத்தா பாபான்னு ஒருத்தர் இருப்பார், அந்த இடத்துல தான் வந்து அவருடைய வால் பகுதி. ஸோ பொதுவாக ராதாகுண்ட் வந்து அவருடைய அந்த அந்த மயிலுடைய தோகை அப்படின்னு அந்த தலைப்பகுதி அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே நம்ம பொதுவாக நம்மளுடைய வைஷ்ணவர்கள் ராதாகுண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு 5-6 கிராமம் இப்படி போவாங்க. அணியூர்னு ஒரு கிராமம் வரும், அதுக்கப்புறம் ஜட்டிபுரான்னு ஒரு கிராமம், பொஞ்சரின்னு ஒரு கிராமம், அப்புறம் கோவர்தன விலை அந்த 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 இடமே ஒரு கிராமம், அப்புறம் ராதாகுண்டே சின்னதா ஒரு கிராமம். இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கமா அப்படி வந்து அப்புறமா அந்த பக்கம் போகும். ஓகே, ஸோ மகாபிரபுவும் கோவர்தன பரிக்கிரமா செஞ்சிருக்கார். கோஸ்வாமிகள் சனாதன கோஸ்வாமி டெய்லி வந்து கோவர்தன பரிக்கிரமா செஞ்சிருக்கார். அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம் கோவர்தன். ஓகே, பொதுவாக மேலேருந்து பார்க்குற வியூ கோவர்தன மலை. இங்கே தான் பொதுவாக நம்ம வந்து ராதாகுண்ட் கிட்டேருந்து ஆரம்பிப்போம், சுற்றி இந்த பக்கம் சுற்றி போயிடும். ஹைட் ரொம்ப பெருசா இருக்காது, பட் நீங்க வந்து பக்கத்துல போகாம சுத்தி தான் நடப்பாங்க. ஓகே, ஸோ பொதுவாக கோவர்தனம் அப்படிங்கிறதுனா 2 விஷயமா தெரிஞ்சிடும். ஒன்று வந்து கோ பிளஸ் வர்தனம், அதாவது பசுக்களுக்கான அந்த நரிஷ்மெண்ட் கொடுக்குற இடம் அப்படின்னா அதுதான். ஓகே, ஸோ ஏன்னா பசுக்களை ரட்சிப்பவர் கோவர்தன அப்படின்னு சொன்னாலே எனது பசுக்களை ரட்சிப்பவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, அதனால தான் அது பேர் கோவர்தனம் அப்படின்னு பேர். ஸோ இதுதான் இதை சுற்றி சின்ன நிறைய இடங்கள் நம்ம வந்து பார்ப்போம். குயிக்காக போகணும். நான் சொன்ன மாதிரி கோவர்தன மலை சுற்றி கிட்டத்தட்ட 70 இடங்கள், 70 முக்கியமான விஷயங்கள். அதனால தான் ஜென்ரலா பரிக்கிரமா போகும்போது கடகடான்னு போயிடுவாங்க, பட் அதை சுற்றி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது ராதாகுண்ட்லேருந்து ஆரம்பிப்போம், முடிக்கும் போது ராதாகுண்ட்லேயும் நம்ம முடிப்போம். இதெல்லாம் இதெல்லாம் இது. இப்போ பொதுவாக பரிக்கிரமானா சில பேர் நார்மலாக நடக்கிறது, தண்டவத் பரிக்கிரமா பண்றது, அதுக்கப்புறம் 64 தண்டவத் பரிக்கிரமா அப்படின்னா இது பார்த்துப்பீங்க. ஒரு இடத்துலையும் 108 வாட்டி இல்லை 64 வாட்டி இந்த இடத்துல தண்டவத் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு கல்லை வச்சு நடக்குது. இது கிட்டத்தட்ட பல வருஷங்கள் நடக்கும். ஸோ கோவர்தன மலையை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னொரு 15 மினிட்ஸ்ல கோவர்தன பரிக்கிரமா முடிக்கும். ஃபர்ஸ்ட் வருது நமக்கு வந்து ராதாகுண்டான்னு குசும் சரோவர். இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் ராச லீலைகள் மற்றும் நிறைய லீலைகள், அந்த போட் பாஸ்டம்ஸ், இந்த போட் பாஸ்டம்ஸ் எல்லாம் செஞ்ச இடம். இந்த இடத்துல வந்து அந்த ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த மன்னர்கள்லாம் ரொம்ப அற்புதமா வந்து அந்த படித்துறை அதெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. குசும் சரோவர் பியூட்டிஃபுல் இடம். பக்கத்துல நாரத வனம்னு உண்டோம். நாரதர் வந்து பக்தி சூத்திரங்கள் இதுல வந்து விருந்தாதேவி கிட்ட போய் கேட்பாங்க நாரதர், நான் என்ன பண்ணணும்னு. ஸோ இந்த இடத்துல போய் இருந்து நீங்க வந்து தவம் பண்ணுங்க அப்படின்னு நாரதர் வந்து தவம் பண்ணுங்க. ஸோ இதே நாரதர் வந்து நாரத கோபியா வந்து மதுவனத்துல வந்து அவர் வந்து கிருஷ்ணர் லீலை பண்ணும்போது அந்த ராஜலீலை பாடுறா வாசல் வந்து பார்ப்பார், சிவபெருமானும் பார்ப்பார். ஓகே, அதுவும் வந்து முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து நாரதர் இருந்த இடம் தான் நாரதா குண்டு. அப்புறம் கௌரி குண்டுன்னு ஒரு இடம். சில சமயங்கள்ல வந்து ராதா ராணி மற்றவங்களாம் வந்து கௌரி பார்வதியை வணங்க போறதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்னா வந்து அவர் வந்து கௌரி மாதிரி வேஷம் போட்டின்னு செய்த லீலைகள் செய்த இடம். அழகான ஒரு லீலை செய்த இடம் கௌரி டெம்பிள் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறமா சின்னதா வந்து கொஞ்சம் ரத்ன சிம்ஹாசனம்னு ஒரு இடம், கிருஷ்ணருடைய பாதங்கள் இருக்கிற இடம். அப்புறம் குவால் போக்கரா அப்படின்னு சின்ன கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிற இடம். அப்புறம் பஞ்சதீர்த்த குண்டம், யுகல் குண்டம், நிறைய சின்ன குண்டங்கள் பார்ப்போம். அந்த ஒவ்வொரு குண்டமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒண்ணு நந்த மகாராஜா வந்த இடம், இல்ல யசோதா வந்த இடம், இல்ல கிருஷ்ணர் லீலை செய்த இடம், இல்ல ராதாராணி செய்த லீலை செய்த இடம். மானசி கங்கா. ஸோ கிருஷ்ணன் வந்து மானசீகமா வந்து வேண்டும் போது கங்கை பிரவாகம் செய்த இடம் அப்படின்னு சொல்லி ராதாராணி சின்ன ஒரு சண்டை, அந்த சண்டைக்கு அப்புறமா உருவான இடம் தான் மானசி கங்கை. ரொம்ப விசேஷமான முக்கியமான ஸ்தலம் இந்த இடத்துல மானசி கங்கா. பொதுவாக கோவர்தன மலை வரும்போது இந்த மானசி கங்கா தீர்த்தத்துல வந்து ரோஷனம் பண்ணிட்டு போவாங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த போட் பாஸ்டைம்ஸ் எல்லாம் செய்த இடம். இந்த போட் பாஸ்டைம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணர் வந்து ஒரு நாள் போட் படகோட்டி மாதிரி போயிட்டு அந்த படகுல வந்து அவங்க வந்து முதல் நாள் வந்து நிறைய வந்து வெண்ணெய் பானை எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அப்போ போய் என்ன பண்ண நடுவுல போகும்போது அவர் அந்த புயலை உருவாக்கி எல்லாரையும் பயமுறுத்தினோடனே கிருஷ்ணரை வந்து ராதாராணி வந்து கெட்டியா பிடிச்சிட்டுருவாங்க. ஓகே, ஸோ அந்த பானை எல்லாம் தூக்கி போட்டாதான் போகும் அப்படின்னோடனே அவங்க பானை எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன அழகான ஹாஸ்யமான லீலைகள் நடந்தார். ஸோ இதுதான் இந்த பானைகள் எல்லாம் தூக்கி போட்ட லீலை. மானசி தேவி. பொதுவாக மானசி தேவி அந்த கோவர்தன சுற்றி இருக்கிற முக்கியமான மற்ற தேவர்கள் யாருன்னா மானசி தேவி, மானசி கங்கா, யோகமாயா பிருந்தாவனத்தில் இருக்கிறவங்க, பாத்தாளீஸ்வரி மதுரால இருக்கிறவங்க, பிருந்தாதேவி நமக்கு தெரியும் காமியம் வந்து. கிருஷ்ணர முக்காரவிந்தம், கிருஷ்ணர அந்த முகம் பகுதி அந்த பக்கத்துல சக்லேஸ்வர மகாதேவன் சிவபெருமான கோயில் இருக்கு.
கிருஷ்ணனுடைய அந்த தலை, அதாவது தலையில இருக்கிற அந்த கிரீடம் இருக்கிற இடம் அப்படின்னு. சக்கர தீர்த்தம், சக்கர தீர்த்தம் வந்து சுதர்ஷன் சக்கரம் உருவாங்க. ஸோ மலை பொதுவாக வந்து கோவர்தன் மலையில வந்து அந்த மழை பெய்யும் போது அந்த மழையை முதல்ல கட்டுப்படுத்த யாருன்னா சக்கரம், சுதர்ஷன் சக்கரம் அதுக்கும் கோவர்தன மலைக்கும் மேலே போய் நின்று ஒரு ஒரு கொடை மாதிரி இருந்து அதை வந்து இது பண்ணுவார். அதனால அது பேர் சக்கர தீர்த்தம் அப்படின்னு. சனாதன கோஸ்வாமிக்காக வந்து கிருஷ்ணர் அந்த பாதம் இது பண்ண இடம். ஸோ இது வந்து இப்போ வந்து எங்க இருக்குன்னா வந்து நம்ம ராதா தாமோதர் கோயில்ல இருக்கு. ஸோ கிருஷ்ணருடைய பாதம், அப்புறம் அந்த கண்ணுக்குட்டியோட சின்ன பாதமும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சனாதன கோஸ்வாமி வந்து எப்பவுமே வந்து பரிக்கிரமா வந்துட்டு உட்காந்து இது பண்ணும்போது ரொம்ப கொசுத்தொலை ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்து இந்த இடத்துக்கு அப்போ நம்ம இனிமேல் நான் வர முடியாது போட்டேன்னு வேண்டும் போது இப்போ சிவபெருமான் சொல்லுவார், நீ கவலைப்படாத, தினம் இந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துல வந்து கொசுவே இல்லாத மாதிரி நான் உனக்கு ஆக்கிறேன்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் அந்த சக்லேஸ்வர் மகாதேவர் இந்த கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமியோட பஜன் கூட்டிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து கொசு அப்படிங்கிற விஷயமே இல்லாத ஒரு இடம். ஓகே, ஹரிதேவ் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நீங்க பரிக்கிரமா வரும்போது லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் ரோட கிராஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல சின்னதா ஒரு ஹரிதேவ்னு ஒரு கோயில். இதுவும் அழகா மகாபிரபு வந்து பார்த்த இடம். சில சமயம் ராதாராணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிருஷ்ணர் இல்லாத சமயத்துல வந்து டான்ஸ் ஆடி விளையாடுவாங்களாம். அப்ப வந்து எப்படி ஆடுவாங்கன்னா ஹரிதேவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி ஹரிதேவ் ஹரிதேவ் பண்ணும்போது கிருஷ்ணர் இடத்துல வந்து அவர் வந்து இந்த ஒரு ஃபார்ம், இந்த இந்த ஒரு உருவத்தை எடுத்துட்டு அதுல வந்து நிற்பார். அதனாலதான் இந்த இடம் பேர் வந்து ஹரிதேவ் அப்படின்னு பேர். ஸோ கிருஷ்ணர் இல்லாத சமயத்துல கிருஷ்ணர் நினைச்சுண்டு கோபியர்கள் மற்றும் ராதாராணி இருந்த இடம் வந்து ஹரிதேவ் கோயில். மகாபிரபு இந்த இடத்துல வந்து தங்கியிருந்தார். தான்காட் அப்படின்னா தெரியும், இந்த டாக்ஸ் கலெக்ஷன் ஸ்டோரி தெரியும் இல்லையா, நடுவுல வரும் இந்த மலைப்பகுதி தான்காட், தான்ராயா கோயில் அப்படின்னு. இதான் கிட்டத்தட்ட நடுவுல இருக்கிறாங்க. அப்புறம் பக்கத்துல இஸ்கான் கெஸ்ட் ஹவுஸ், ஒரு பழைய ராஜாவுடைய அரண்மனையை வந்து இப்போ இஸ்கான் வாங்கியிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த கோவர்தன் யூனிவர்சிட்டி, ஒரு சின்ன யூனிவர்சிட்டி மாதிரியும் இடத்துல வந்து. அப்புறம் தான் நிவர்த்தி காட் மலைப்பகுதி கீழே இருக்கிறது. அப்புறம் அணியூர், அணியூர்னா உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணர் வந்து அந்த கோவர்தன மலை பரிக்கிரமா அந்த எல்லா பிரசாதத்தையும் வந்து நைவேத்தியம் பண்ணும்போது அந்த மலையிலேருந்து எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னா நிறைய அங்க இருக்கிற அந்த கோபர்கள்லாம் வந்து போகா விநியோகம் பண்ணுவாங்க. ஓகே, அது பேர் தான் அணியூர் அப்படிங்கிற கிராமம். அந்த அணியூர் கிராமத்து பக்கத்துல சங்கர்ஷன் குண்டுன்னு வரும். ஸோ இந்த குண்டு வந்து முன்னாடி ரொம்ப இதுவா இருந்தது. இப்போ இந்த குண்டை வந்து நம்ம ஜியர், அந்த இந்த ஜியர் வந்து ஃபுல்லா இந்த கிராமத்தை தத்து எடுத்து அழகா வந்து அந்த சுதர்ஷன் ஒரு இதை உருவாக்கி ஒரு பெரிய சங்கர்ஷனர் இதை வந்து விக்கிரகத்தை பிரதிஷ்டா பண்ணி பெரிய விக்கிரகம் இந்த இடத்துல பண்ணி இந்த இடத்தையே இந்த கிராமத்தையே வந்து அவங்க தத்தை எடுத்துட்டு ஜியர், சின்ன ஜியர், இந்த சின்ன ஜியர் வந்து இப்போ இந்த பகுதியை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அப்படி திரும்பும்போது கோவிந்த குண்டுன்னு ஒரு இடம் வரும். அப்புறம் கோபால பிரகடஸ்தலி, மாதவேந்திர பூரிக்கு வந்து கிருஷ்ணா வந்து பால் கொடுத்த இடம், அது உள்ள போகும்போது இதுல பார்க்கலாம். ஓகே, கோபால் பிரகடா, கோபால் அந்த சின்ன கோபால விக்கிரகம் உருவான இடம் இது. இதுல மாதவேந்திர பூரியோட பஜன் குட்டீர் இருக்கிற இடம். ஸோ இந்த இடமும் உங்களுக்கு இந்த அந்த கதையும் உங்களுக்கு தெரியும். லுக் லுக் தௌஜி, இதுவும் சின்ன பலராமருடைய ஸ்பெசிபிக் கோயில். இதுல வந்து கிருஷ்ணர் பலராமருக்குலாம் சேர்லாம் பண்ணுவாங்களாம் கோபாஸ். சின்ன சின்ன என்ன சொல்றது, சேர்னா எப்படி சொல்லுவாங்க, சிம்ஹாசனம்லாம் பண்ணி சின்ன சின்னதாக விளையாடுற இடம். புஞ்சரிக்கா லவுதா பாபா கார்னர்ல வரும். இதுதான் டிப், அந்த கோவர்தனுடைய ஒரு சைடு டிப். நம்ம ஒரு சைடு தான் இப்போ வந்திருக்கோம். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ராஜஸ்தான் வந்துடும். உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு ராஜஸ்தான். இந்த இடத்துல வந்து புஞ்சரிக்கா லவுதா பாபா, அதாவது வந்து கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு, கொஞ்சம் குண்டா இருப்பார். லவுதானா கொஞ்சம் குண்டா இருப்பார். ஸோ ஏதோ ஒரு இந்த ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடும் போது கிருஷ்ணன் சொல்லியிருப்பாரு, நீ இந்த இடத்துல இருந்துக்கோ, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு. ஸோ இப்போ வரைக்கும் கிருஷ்ணருக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஐதீகம். சரியா? ஸோ பொதுவாக பரிக்கிரமா வரும்போது இந்த இடம் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பாதி பகுதி நம்ம வந்து முடிச்சிட்டோம். அது பக்கத்துல நவநல புஞ்சரி குண்டு சின்னதா அப்சரைகள்லாம். ஸோ பொதுவாக வந்து கிருஷ்ணர் கூட அந்த கோபியர்கள் வந்து ராசனம் பண்ணுவாங்க. சில சமயம் இந்த அப்சராஸ், மேலுலகத்தில் அப்சராஸ்லாம் ஆசைப்படுவாங்களாம் கிருஷ்ணர் கூட நம்ம டான்ஸ் ஆட முடியாதான்னு. ஸோ அதையும் வந்து கிருஷ்ணர் வந்து நிறைவேற்றுவார் இந்த இடத்துல வந்து அப்சர குண்டு அப்படின்ட்டு. அப்புறம் நரசிம்மருடைய கோயில், ராகவா பண்டிட்டுடைய கிணறு, கதம்ப மரங்கள் நிறைந்த இடம் இதை சுத்தி. கிருஷ்ணன் வந்து கோபாஸோட விளையாடுற இடம் கோபி சாகர் குண்ட். அப்புறம் வந்து ஷாம் டக் அப்படின்னு ஒரு இடம். இதெல்லாமே அந்த அப்புறம் கிருஷ்ணன் அந்த கோவர்தனம் அந்த இது லீலை முடிஞ்ச உடனே அந்த இந்திரன் வந்து
சுரபி பசுவோட வந்து மன்னிப்பு கேட்பார் அந்த இடத்துல. அதனால அந்த பசுமாடும் வரும், கூட வந்து ஐராவதம் வரும். ஸோ கிருஷ்ணருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. எனது சுரபி பசு மற்றும் ஐராவதத்தோட வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து இந்த இந்திரன் மன்னிப்பு கேட்பார். அதனால 3 குண்டங்கள் இருக்கு: சுரபி குண்ட், இந்திர குண்ட், ஐராவத குண்டு. ருத்ரபெருமான் சிவபெருமானுடைய கண்கள்ல இருந்து அந்த நீர் வந்து உருவான இடம் அப்படின்னு சொல்லி ருத்ரகுண்ட் வரும். ஜட்டிபுரானா பொதுவா வந்து அந்த மாதவேந்திரபுரி தங்கின இடம் சொல்லிட்டு முக்காரவிந்தம். ஸோ மெயினான கோவர்தனுடைய நடு பகுதின்னு கூட சொல்லலாம். நடு பகுதியில வந்து அபிஷேகம் நிறைய பண்ணுவாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. சிங்காரஸ்தலின்னு பேர் நடுவில். இந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கோவர்தனுடைய மெயினான நடுவுல இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஸோ வல்லபாச்சாரியார் அவருடைய மகன் விட்டலா இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இருந்த இடம் அப்படின்னு சொல்லி. தண்டவத் ஷீலா அப்படின்னு சொல்லி அந்த தண்டவத் ஷீலாவும் பார்க்கலாம். அந்த ரொம்ப முக்கியமான அழகான பெரிய சீலைகள். அப்புறம் சூரியகுண்ட் பக்கத்துல சத்யநாராயணன் கோயில் இருக்கும். அப்புறம் ஒரு ஹனுமார் கோயில் இருக்கும். அப்புறம் சின்னதா இருக்கிற கோயில். சந்திராவலி உங்களுக்கே தெரிஞ்ச கதை தான். ஸோ கிருஷ்ணர் ராதானுடைய கசின் சிஸ்டர் சந்திராவலிக்காக இருக்கிற ஒரு கிராமம் தான் வந்து அந்த இடம். ஓகே, அந்த சந்திராவலியுடைய அவங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கோபிஸ். ஸோ கிருஷ்ணர் வந்து ஒரு பக்கம் ராதாராணி மற்றும் அஷ்டசகிகள் அவங்களுடைய கோபிஸ், அதுக்கு அப்படியே வந்து இந்த பக்கமா வந்து அவருடைய கசின் சிஸ்டர் சந்திராவலி. ஓகே, ரிஷபானு மாதிரி சந்திரபானு பேரு. ரிஷபானுடைய சகோதரர் சந்திரபானுடைய மகள் சந்திராவலி. ஸோ அவங்க இறந்த இடம், அவங்களோட கிருஷ்ணன் லீலைகள் செய்த இடம் வந்து இந்த கோவர்தன பகுதியில். அதுக்கப்புறம் கோவர்தன பரிக்கிரமா, கோவர்தன டவுன். இது கோவர்தனக்குள்ள போறோம். இந்த டவுனுக்குள்ள போகும்போது உத்தவர் வந்து புல்லாய் பிறவி இறக்க வேண்டும் தெரியும் இல்லையா? அந்த புல்லாய் பிறவி இருக்கணும் சொல்ல இடம் அந்த புல். இப்பவும் உத்தவர் வந்து அந்த இடத்துல இருக்காரு. இன்னொரு 5 நிமிஷம் புல்லா உத்தவர் இந்த இடம் உத்தவர் குண்டு. அப்புறம் சிவகரி, ராதாராணி வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு நரியை வந்து காப்பாற்றுவாங்க. சிவகரி அந்த பக்கத்துல வந்து நரசிம்மரோட கோயில். அப்புறம் கடைசியில வரும்போது இதான் ராதாகுண்டுக்கு ஜாய், ஷாமகுண்டுக்கு ஜாய். பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ராதாகுண்ட் ரொம்ப ஸ்ட்ரைட்டா கரெக்டா ஸ்கொயர் ரெக்டாங்கிளா இருக்கும். ஷாம்குண்ட் ஜென்ரலா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பாலிகன் ஷேப்ல இருக்காங்க. ஸோ அந்த பரிக்கிரமா முடியும் போது கரெக்டா இங்க தான் முடியும். நம்ம ஆரம்பிக்கிறது இந்த பகுதியில ஆரம்பிப்போம். ராதாகுண்டுடைய அந்த டவுன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா பரிக்கிரமா முடிச்சுட்டு வரும்போது இந்த ஷாமகுண்ட் இந்த இடத்துல ராதாகுண்ட் இந்த இடத்துல தான் வந்து. ஸோ இந்த இடம் வந்து நடுவுல, இந்த ராதாகுண்ட் ஷாமகுண்ட் நடுவுல இருக்கிற இடம். இப்ப ராதாகுண்ட் ஷாமகுண்டோட இதுக்குள்ள போகணும். பொதுவா ராதாகுண்ட் ஷாமகுண்டு இப்படி இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் இருக்கும். ஸோ ராதாகுண்ட் ஷாமகுண்டோட வந்து கிட்டத்தட்ட ராதாகுண்ட் ஷாமகுண்டை சுத்தியே 40 இடங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல கோவர்தன பரிக்கிரமா வந்தோம். அதே மாதிரி இப்போ ராதாகுண்ட் ஷாமகுண்டையும் சுத்தி நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பரிக்கிரமா வந்து. ஓகே, அப்பதான் வந்து நமக்கு வந்து இது பண்ண மாதிரி இருக்கும். சரியா? நம்ம சொன்ன மாதிரி ராதாகுண்டை சுத்தியே வந்து எல்லா ராதாகிருஷ்ண கோயிலும் இருக்கு. ஓகே, ஸோ கோஸ்வாமிகளோட சமாதி, அதுக்கப்புறம் வந்து பக்தி வினோத் தாக்கூரோட சமாதி, பக்தி சித்தாந்த சமாதிக்கிறேன் அவருடைய பஜன் குட்டீர், அப்புறம் வந்து கிருஷ்ணநாத் கவிராஜ் கோஸ்வாமி வந்து சைத்தன்ய சரிதாமிருத்தம் எழுதின இடம், அப்புறம் ராதாராணி கூட மற்ற இருந்த அந்த லலிதா விஷாகா அவங்களோட இருந்த இடம். அந்த மாதிரி சின்னதா முக்கியமான ஸ்தலங்கள் இங்கதான் அமைஞ்சு. ராதாகுண்ட் ஷாமகுண்டுக்கு ஜாய், நேரா ராதாகுண்ட் போயிடுவோம். இப்ப நம்ம பார்த்தது வந்து கோவர்தன பரிக்கிரமா. ஒரு 5 minutes ராதாகுண்ட் பார்த்து முடிச்சு. அமிர்தேஸ்வரி மாதாஜி டவுட்டா? சரி, நான் இதை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் டவுட் கேட்கணும். ஓகே, ராதாகுண்ட் ஷாமகுண்ட்ல போவோம். ராதாகுண்ட் கி ஜெய், ஷாமகுண்ட் கி ஜெய். இப்போ முதல்ல எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு அந்த கதை தெரியும் இல்லையா? பொதுவா வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அரிஷ்டாசுரன் அந்த அசுரனை வதம் செஞ்ச அப்புறமா வந்து அந்த 2 பேருக்குள்ள சண்டை வரும். கோபியர்கள்லாம் வந்து நீங்க வந்து போய் நீங்க வந்து ஒரு மாடை இது பண்ணிட்டீங்க, பசு இது பண்ணிட்டீங்க, நீங்க வந்து உங்களுக்கு வந்து தோஷம் வந்துருச்சு, நீங்க எல்லா புண்ணிய நதிகளையும் நீங்க வந்து போய் இது பண்ணிட்டு வந்தாதான் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் உடனே அந்த இடத்துல வந்து ஒரு குண்டத்தை உருவாக்குறாரு. அதான் வந்து ஷாம் குண்டு. ஓகே, அதுக்கு நேர் எதிராக தான் வந்து ராதாராணி உங்களால் தான் உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்குனது தான் வந்து ராதா குண்டு. ஓகே,
ஸோ பொதுவாக வந்து இந்த இந்த அரிகாசுரன் லீலை எதுக்கு என்ன அஃபென்ஸ் அப்படின்னா வந்து சுத்த பக்தியோட அஃபென்ஸ் அப்படின்னு. ஸோ நெக்லிஜென்ஸ் ஆஃப் பியூர் பக்தி. ஸோ எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து இந்த அரிகாசுரனை வந்து ஒரு துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு போடுவாங்க. ஓகே, அதுதான் வந்து பாகவத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அதனால சுத்த பக்தியை வந்து யாரெல்லாம் வந்து நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த அரிஷ்டாசுரனுடைய அந்த அஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த நிலை சொல்லப்பட்டுள்ளது. இந்த இடமே பேர் வந்து அரிஷ்டா வனம்னு பேரு, அரிஷ்டா கிராமம்னு பேரு அந்த காலத்துல. ஸோ ராதாகுண்ட் அப்படிங்கிற வரதுக்கு முன்னாடி இந்த இடம். ஸோ முதல்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த இடத்துல வரும்போது சும்மா சின்னதா ரெண்டு இது மாதிரி இருந்தது 1514. அப்புறமா மகாபிரபு அந்த இடத்த உருவாக்கி அந்த இடத்துக்கு இது பண்ணிட்டு போவாரு. அதுக்கப்புறமா வந்து ரகுநாத கோஸ்வாமி தான் வந்து மறுபடியும் ராதாகுண்டை வந்து மறுபடியும் ஃபுல்லா புராணம் வச்சு அது நிறைய இது பண்ணது யாரு அப்படின்னா ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி தான். அதுக்கப்புறமா வந்து சம்பன்னா அப்படின்னு ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வந்து பெரிய கோயில் கட்டணும்னு ஆசைப்படுவாரு. அதுக்கு பதிலாக அந்த காசை வந்து ராதாகுண்டத்தை வந்து தோன்றதுக்காக. ஸோ அந்த காலத்துல வந்து குளம் வெட்டுறது, நீர் இதெல்லாம் வெட்டுறது யாருன்னா அது ரிஷி, இது பெரிய பெரிய சத்திரியர்கள், இல்லைன்னா இந்த மாதிரி செல்வந்தர்கள் இல்லையா. ஸோ ரகுநாத கோஸ்வாமியுடைய அந்த வேண்டுதலுக்கு இணங்க அவர் வந்து உருவாக்கினது தான். அவர் வந்து அவருடைய அந்த செயல்பாட்டுக்கு உருவாங்க. அதுக்கப்புறமா ஜீவ கோஸ்வாமி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா நிர்மாணம்லாம் பண்ணி செஞ்சு. ஸோ அதனால இந்த இடமும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ராதாகுண்ட்ல ரகுநாத கோஸ்வாமியோட சமாதி இருக்கும். பக்கத்திலேயே ஜீவ கோஸ்வாமியோட முக்கியமான அந்த பஜன் கூட்டமும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்போ உருவாச்சுன்னா பகுலாஷ்டமி. ஸோ பகுலாஷ்டமி கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ ராதாகுண்ட் வந்து கிருஷ்ணர் நம்ம இப்போ படித்தோம். ராதாகுண்ட் இஸ் ஆஸ் டியர் அஸ் டு கிருஷ்ணா ஆஸ் ராதாராணி ஹரிஹம்சல். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ராதாகுண்ட்ல ஸ்நானம் பண்ணுவார். ராதாராணி மற்றும் கோபியர்கள் வந்து ஷாமகுண்ட்ல வந்து குளிச்சுட்டு போவாங்க. ஓகே, அதுதான் நமக்கு வந்து நம்ம பார்த்தது. ஓகே, மதுராவை விட வைகுண்டம், வைகுண்டத்தை விட பிருந்தாவனம், பிருந்தாவனத்தை விட அந்த கோவர்தன மலை, கோவர்தன மலையை விட ராதாகுண்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அது ஆக்சுவலாக அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் ராதாகுண்டம் சுற்றி சின்ன சின்ன குஞ்ச் அப்படிங்குவாங்க, சின்ன சின்ன தோட்டங்கள் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. அந்த தோட்டங்களை யார் மெயின்டைன் பண்றாங்கன்னா இந்த அஷ்ட சகிகள் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு இடம் இந்த அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த கார்னர்னு சொல்லலாம், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதி. அதே மாதிரி கிருஷ்ணனுடைய சகாக்கள், ஓகே, சுபலா, மதுமங்களா, உஜ்வலா, அர்ஜுனா, கந்தர்வா, விதக்தா, ஓகே, இவங்கெல்லாம் வந்து மற்ற பகுதியில வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இதுவும் இந்த சைடு, அது அந்த சைடு, அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஓகே, பிரிய நர்ம சகாஸ், நம்ம சக்கின்னு பாக்குறோம், அதே மாதிரிதான் சகாஸ், பிரிய நர்ம சகாஸ். இந்த சுபலா, மதுமங்களா, உஜ்வலா, அர்ஜுனா, இந்த அர்ஜுனா வேற, நமக்கு மகாபாரத்ல பாக்குற அர்ஜுனா வேற. ஓகே, கந்தர்வா, விதக்தா, கோகிலா. ஸோ நடுவுல பகுதி இந்த இது. இந்த ராதா கிளீனிங் ரொம்ப விசேஷம். யாருக்காவது இந்த கிளீனிங் பண்ற டைம் போனீங்க அப்படின்னா உள்ள கஞ்சன் குண்ட் அப்படின்னு சின்னதா ஒரு குளம் வரும். எப்படி வந்து கஞ்சன்னா அந்த கை வளையல், ஓகே, இது சின்னதா பார்ப்பீங்க. ஸோ அந்த ஃபுல் குளத்தை கிளீன் பண்றது அப்படின்னா இந்த பக்தர்கள் தான் மண்ணா அந்த மண் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிற கோபி திலக்கு வந்து இந்த மண்ணுல இருந்தா வந்து ஓகே, உள்ள வந்து ராதா அந்த சின்ன குளம் உள்ள இருக்கும். இங்கதான் வந்து ராதா தன்னோட கை வளையல உடைச்சு அந்த வளையல வச்சு தோண்ட ஆரம்பிச்சாரு இடம். பக்கத்திலே பழைய ரொம்ப புராண மந்திர்னு சொல்லிட்டு அந்த கோயில் பக்கத்துல அந்த ராதாகுண்ட்ல முதல்ல பாக்குற கோயில் என்னன்னா இந்த 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 கிருஷ்ணருடைய ராதாகிருஷ்ணனுடைய முதல் சின்ன கோயில். அப்புறம் ஜூலன் ஸ்தலி. ஸோ இந்த கோயில் பக்கத்திலேயே ஜூலன், அதாவது வந்து ஊஞ்சல் செய்யற இடம். ஓகே, ஒரு ஆலமரத்துல நம்மளாம் அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஆலமரத்துல வந்து கயிறு கட்டி அந்த இடத்துல வந்து இது பண்ண எல்லாமே இந்த குளத்தை சுத்தி இருக்கு. ஓகே, ஸோ குளத்தை பரிக்கிரமா வரும்போது இங்க எல்லாமே பார்க்கலாம். மணிப்பூர் கோபாலான்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல இருந்து ஒரு ராஜா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் உருவாக்கினார். அதுக்கப்புறமா அது வந்து இப்போ பக்தி ஸ்வரூப் தாமோர் மகாராஜ், அவர் வந்து ஸ்ரீபாத் மகாராஜ் வந்து மணிப்பூர், அவர் வந்து இந்த கோயில்ல இந்த இடத்த தங்கி இப்போ அந்த இடத்த இது பண்ணி அவருடைய சமாதி ஸ்தலம் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு சின்னதா கோபால் விக்கிரகம் அந்த இடத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் கோபால, மணிப்பூர் ராஜா. ஸ்ரீபாத் மகாராஜா சமாதி அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ராதாகுண்ட்ல முதல்ல பார்த்த இடம் வந்து இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த பரிக்கிரமாலேயே ராதா கோபிநாத் கோயில். முன்னாடி சொன்ன மாதிரி ராஜஸ்தான்லேருந்து மெயினா பிருந்தாவனத்துலேருந்து ராஜஸ்தான் போற வழியில அந்த பிரதிபு மூர்த்திகள் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு ஒரிஜினல் மூர்த்திஸ் அங்கே போகும்போது கொஞ்ச நாள் இந்த ராதாகுண்ட்ல தங்கியிருப்பாங்க. ஸோ உடனே எடுத்துட்டு போனா இந்த முகலாயருக்கெல்லாம் சந்தேகம் வந்துன்னு சொல்லிட்டு இந்த ராதா கோபிநாத், ராதா எல்லா விக்கிரகத்தையும் வந்து கொஞ்ச நாள் இந்த ராதாகுண்ட்ல ஒழிச்சு வச்சுட்டு அப்புறம் கொண்டு போயிருப்பாங்க.
அதனால என்ன பண்ணாங்கன்னா பிற்காலத்துல அந்தந்த இடங்கள்ல சின்ன சின்னதா வந்து அந்த கோயில்களும் உருவாக்கு. ராதா கோபிநாத் கோவில் பக்கத்துலயே ராதா கோபிநாத் கோயிலுக்குள்ளேயே தான் வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோட சமாதி, அதாவது அந்த அந்த ராதா குண்டுக்குள்ளேயே இருக்கிற ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோட சமாதி, அதையும் நம்ம பார்த்து விசேஷிக்கலாம். ஸோ அந்த சமாதி பக்கத்துலேயே தான் வந்து இந்த ஒரு பெரிய பஜன் குட்டீர் மாதிரி இருக்கும். இங்கதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா பக்தர்கள் வந்து பரிக்கிரமா வந்துட்டு இந்த வந்து பிரசாதம் எடுத்துப்பாங்க. 24 hours பஜன் 1960 இருந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விடா பஜன் இருந்தாங்க. பொதுவாக 24 மணி நேரமும் அந்த இடத்துல வந்து கீர்த்தன் யாராவது கீர்த்தன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவருடைய குஞ்சன் மாலா அவர் வழிபட்ட அந்த கோவர்தன் ஷீலா ரகுநாத கோஸ்வாமி இது பண்ண இடம். ஸோ கிட்டத்தட்ட 40 வருஷம் ரகுநாத கோஸ்வாமி இந்த இடத்துல தான் தங்கியிருக்காரு. அப்புறமா ஒரு காலத்துல வந்து டைம் கிடைக்கும் போது இந்த ஸ்பெசிபிக் ஸ்டோரி சொல்றேன், ரகுநாத கோஸ்வாமி ஸ்டோரி. அப்புறமா ஜானவி மாதா யாரு? நித்யானந்த பிரபுவுடைய மனைவி. அவங்க வந்து நித்யானந்த பிரபு காலத்துக்குலாம் அப்புறமா ஆக்சுவலா வந்து ஜானவி மாதா ஒரு மிகப்பெரிய பிரச்சார பக்தர். ஸோ கிருஷ்ணருடைய சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு அப்புறமா, மகாபிரபு காலத்துக்கு அப்புறமா, நித்யானந்த பிரபு காலத்துக்கு அப்புறமா ஜானவி மாதா இருந்து நிறைய வைஷ்ணவர்களை உருவாக்கி நிறைய பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. ஓகே, அவங்களோட வழிகாட்டுதல் கீழ் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முதல் கௌரவ பூர்ணிமாவும் அவங்களுடைய வழிகாட்டுதல் கீழே நடந்ததுதான். ஓகே, ஸோ அவங்க வந்து இந்த பிருந்தாவனம் பரிகாரம் வரும்போது இந்த ராதா கொண்டு வரும்போது இந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க வந்து கீர்த்தன் பஜன் பண்ணிருக்காங்க. அதனால இந்த இடம் பேர் வந்து ஜானவி மாதா பைட்டக் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து மகாபிரபு நினைச்சுட்டே இருக்கும் போதும் சரி, கூடவே வந்து அந்த இடத்துல கிருஷ்ணன் நடக்கும்போது கோபிநாதோட விக்கிரகம் மனசுக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே, ஜானவி காட். ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா குளிக்கிற இடம் இந்த இடத்துல, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த குளத்துடைய ஒரு பகுதியில அவங்க குளிச்ச இடம்ன்றதுனால ஜானவா காட் அப்படின்னு பேர். அப்புறம் அனங்க மஞ்சரி குஞ்ச் அப்படின்னு இடத்துல இருக்கும் இந்த இடத்துல. அப்புறம் கோவிந்த குஞ்ச், சின்ன சின்னதா. ஸோ இந்த சின்ன சின்ன லீலைகள் இருக்கும் கிருஷ்ணர் மற்றும் அந்த அவருடைய கோபியர்களோட சேர்ந்து லீலைகள் செய்த இடம். ஓகே, நான் அப்புறமா வந்து கதைகள் சொல்றேன். பட் ரொம்ப அழகான கதைகள். அப்புறம் கோபி கூப்பா, அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜிக்வா. ஆக்சுவலா மெயினா வந்து இந்த இடத்துல வந்து ரூப கோஸ்வாமி சரி ரகுநாத கோஸ்வாமி இது பண்ணும்போது ஒரு இடத்துல ரத்தம் வந்துடும். ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து இது வந்து கோவர்தன் மலையுடைய அந்த மெயினான முக்கார பகுதின்னு கண்டுபிடிச்சு அந்த ரத்தம் வந்ததுனால அந்த ஜிக்வானா நாக்கு பகுதி, அதனால அந்த இடத்துல வந்து ஜிக்வா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோயிலை உருவாக்கிட்டாங்க. கூப்பா அப்படின்னா அந்த கிணறு. ரகுநாத் பட்ட கோஸ்வாமியோட கிருஷ்ணாத் கவிராஜ் கோஸ்வாமி. ஸோ 3 கோஸ்வாமியோட சமாதி அந்த இடத்துல தான் இருக்கு. ஓகே, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, அப்புறம் கிருஷ்ணநாத் கோஸ்வாமி இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு நமக்கு வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதின. அப்புறம் கோபால். ஸோ அதனால அவன் சொன்ன மாதிரி எல்லா கோஸ்வாமிகளும் இந்த இடத்துல வந்து பஜன் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா இடத்துலையும் வந்து பஜன் குட்டீர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டில் தான் சைத்தன்ய சரிதாம் உட்காந்து எழுதின இடம். The famous Chaitanya Charitamrita was composed at this by Kaviraj Govind at this kutir. இப்போ அதை கொஞ்சம் கிளீன்லாம் பண்ணி கொஞ்சம் நிர்மாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பழைய காலத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, சும்மா ஒரு இது. இந்த காலத்துல இருக்கிற பக்கத்துல விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூர் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியர். ஏன்னா கிருஷ்ண லீலைகள்லாம் வந்து பொதுவா நம்ம வந்து கிருஷ்ணா புக்குக்கு அப்புறமா நிறைய சின்னதா நிறைய லீலைகள்லாம் யார் மூலமா நமக்கு தெரிய வந்ததுன்னா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூர். ஓகே, ஸோ அதை வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பானு மகாராஜ் எக்கச்சக்கமா அதுக்கு வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய மானச பானுவா காட் அப்படின்னு. ஸோ டெய்லி இது வந்து ஷாம்பகுண்ட்ல இருக்கிற இடம். ஸோ ராதாராணி வந்து ஷாம்குண்ட்ல குளிப்பாங்க, கிருஷ்ணர் வந்து ராதாகுண்ட்ல குளிப்பாங்க. ஸோ மத்தியான சமயத்துல மத்தியான உச்சி வெயில் சமயத்துல ராதாராணி மற்றும் கோபியர்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த படித்துறை வழியா அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்ச பாண்டவர்கள் வந்த ஒரு சமயத்துல வந்து இந்த வனவாசம் வரும்போது இந்த பகுதியில வந்து இருந்து தபஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இடத்துல ஒரு சமயத்துல 5 மரங்கள் இருந்து, இப்ப அந்த 5 மரங்கள் இல்ல, ஜென்ரலா சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 மரங்கள் இப்ப இல்ல, பட் அந்த இடத்துல பொதுவா அந்த பஞ்ச பாண்டவர்கள் இருந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுவாங்க. இந்த படிக்கட்டு வழியா, இந்த படிக்கட்டோ இல்ல இந்த படிக்கட்டு நினைக்கிறேன், இந்த படிக்கட்டு வழியா வந்து பக்தி வினோத் டாக்கூர். அவரு உங்களுக்கு தெரியும், பக்தி வினோத் டாக்கூரோட குட்டீர். இங்க போனீங்கன்னா என்ன விசேஷம்னா பக்தி வினோத் டாக்கூரோட குட்டீர். அப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரும் வந்து
இந்த இடத்துல வந்து பஜன்லாம் பண்ணியிருக்கார். அவருடைய இன்னைக்கு விசேஷமான நாள்னால அவர் பஜன் குட்டீர் பண்ண இடம் ஒன்று பார்க்கலாம். ஸோ இதுதான் அவருடைய பெட், பக்தி சித்தாந்த சர்ச்சோட பெட்டு, அவருடைய பாதுகா, அவர் யூஸ் பண்ண அந்த கைத்தடி, அந்த குச்சி. இப்போ பொதுவாக வந்து கார்த்திக் மாதம் நம்ம பொதுவாக கிருஷ்ணா பக்தர்கள்லாம் கார்த்திக் மாதம் வந்து பரிக்கிரமா வருவாங்க, எல்லாம் வந்து பிருந்தாவனம் வருவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து யார் உருவாக்கினதுன்னா பக்தி சித்தாந்த தான். ஸோ இப்போ அதை வந்து வைஷ்ணவர்கள் சில பேர் அங்கே நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்கள் போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் போய் பார்த்து அந்த சும்மா நானும் பரிக்கிரமா பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து தயவு செஞ்சு இருக்கிற காலத்துக்குள்ள நம்ம வந்து தரிசனம் பண்ணணும்னு வேண்டிக்கோங்க. ஓகே, சின்னதா ஜெகநாதர் கோயில் ஒன்று இருக்கு. அப்புறம் லலிதா கோயில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா லலிதா சைக்கிற்காக கிருஷ்ணர் வந்து லீலைகள் செஞ்சிருப்பார், ஸ்பெசிஃபிக்கா லலிதாக்காக. அப்புறம் விஷாக்காக தனியா அந்த மாதிரி லீலைகள் செய்யலாம். இந்த வந்து லலிதா குண்டு, அது போற வழியில பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இந்த பக்தர்களோட சின்ன சின்ன சமாதிகள் எல்லாம் உருவாக்கி போயிடலாம். ஜீவ கோஸ்வாமியோட குட்டீர், அவருடைய டிடி சென்டர்ல இருக்கு. ஏன் ஜீவ கோஸ்வாமி ரொம்ப முக்கியம்னா இந்த இடத்துக்குலாம் பக்கத்துல இந்த எல்லா லேண்டையும் அப்ப இருந்த அந்த முஸ்லிம்ஸ் மற்ற எல்லா இவங்களையும் வந்தாங்க. ஸோ எல்லா இடத்தையும் மறுபடியும் அங்கங்க பக்தர்கள்கிட்டேருந்து வந்து இப்போ எப்படி இஸ்கான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பக்தர்கள்கிட்டேருந்து நன்கொடை வாங்கி சின்ன சின்னதாக கோயில் பண்ணதோ, நம்ம இன்னைக்கு ரொம்ப அற்புதமா ரொம்ப சுலபமா இன்னைக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே யாருன்னா வந்து ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, இந்த மற்ற பக்தர்கள்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்தெல்லாத்தையும் வாங்கி, நான் ஒரு காலத்துல அந்த இடம்லாம் மறுபடியும் இதுவாயிடுது. அப்புறம் இவங்க எல்லாத்தையும் அதை திருப்பி வாங்கி அந்த இடத்த எல்லாத்தையும் திருப்பியும் வந்து சின்ன சின்னதாக கோயில் மாதிரி கட்டி இப்போ அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. அப்படின்னா அது யாருக்காகனா நமக்காக. ஓகே, ஸோ அதனால்தான் இவங்களுடைய பொதுவாக பக்தர்கள்னு சொல்ற போது அவங்களுடைய சாதன பக்தர் தவிர நமக்காக நிறைய செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மாதவேந்திரபுரி, கரெக்ட், நான் சொன்ன மாதிரி மாதவேந்திரபுரியும் இந்த இடத்துல வந்து தங்கினார். அதனால அவர் உட்கார்ந்த இடம் மாதவேந்திரபுரி. முன்னாடி இந்த இடத்துல இருவரும் இதுவா இருந்தது. இப்ப அழகா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா நல்லா இடத்துல அழகா வந்து இப்போ சின்னதா ஒரு சமாதி, ஒரு பஜன் கூட்டுற மாதிரி கட்டிருக்காங்க. மகாபிரபுவே, கரெக்ட், நான் இதை பார்த்தேன். இந்த கோயில் இந்த குளத்துக்கு இந்த பக்கமா வரும்போது மகாபிரபுவே தங்கின இடம். மகாபிரபு வந்து இந்த குளத்தை கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா சும்மா வெறும் வயல்வெளி, அந்த வயல்வெளிக்கு நடுவில் சின்னதா ஒரே ஒரு தண்ணி தேக்கமா இருக்கலாம். ஸோ கிருஷ்ணர், ஸோ மகாபிரபுடி வந்து பார்த்துட்டு என்னன்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது இருக்கணுமே அவர் மனசுக்குள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கருப்பா ஒரு இடத்துல மண்ணா இருந்தது. இன்னொருத்த கொஞ்சம் நல்லா இதுவா இருந்தோன்னா அவர் கையை நோண்ட அந்த இடத்துல பார்த்தா தண்ணி உருவாச்சுதான். அப்பதான் தெரிஞ்சுதான் ஆஹா இதுதான் ராதாகிருஷ்ணன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து காலப்போக்கில் அழிந்து விட்டது, வயல்வெளி இதுவாகிட்டான். ஓகே, மகாபிரபு போயிட்டான். அப்புறம் கிருஷ்ணன் கோபியர்கள்லாம் இதுல அந்த கேம்ஸ் விளையாடுற இடம் இந்த பகுதி. சின்ன சின்ன லீலைகள் இருக்கு. ஓகே, நான் அப்புறமா உங்களுக்கு டைம் பண்ணுறேன். சரண் சிங்கா நடுவுல வர்ற இடம் ராதாராணி மற்றும் கிருஷ்ணன் இந்த இடம் இப்போ நான் சொன்னது. இப்போ இந்த இடம் முக்கியம். அப்புறம் அதே மாதிரி இந்த பரிக்கிரமா இந்த ராதாகுணம் சுற்றி வரும்போது இந்த ஒரு இடம் இருக்கும், இந்த படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் தான் வந்து ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரிட்டா போய் பிரபுபாத கிட்ட சொல்லுவார், உனக்கு எப்பப்பெல்லாம் வந்து கையில வந்து காசு கிடைக்குதோ நீ என்ன பண்ணு, புத்தகம் வந்து அச்சிடிச்சு விநியோகம் சொல்லுவோம். ஸோ பக்தி சித்தாந்த டாக்கூர் எப்பவுமே அந்த கார்த்திக் மாசத்துல பரிக்கிரமா வரும்போது ஒரு சமயத்துல பிரபுபாத அவருடைய மகனோட சேர்ந்து இந்த இடத்துக்கு வருவார். வந்துட்டு அவருடைய ஆச்சாரியன் பக்தி சித்தாந்த சாமிகிட்ட பேசும்போது அவர் சொன்ன கட்டளை, அந்த கட்டளை கொடுத்த இடம் வந்து இந்த பகுதி. நித்யானந்தரும் வந்து உட்காந்து. ஸோ மகாபிரபு, நித்யானந்த பிரபு, ஜானவி மாதாஜி, மாதவேந்திரபுரி, பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் இந்த ஷாமகுண்ட ராதா கொண்ட சுத்தி வந்து இருந்து சாண்டிங் பண்ணியிருக்காங்க, ஜபம் பண்ணியிருக்காங்க, கூடவே நிறைய சேவைகள் செஞ்சிருக்காங்க. ஓகே, நித்யானந்த பிரபு. ஸோ மகாபிரபு காலத்துக்கு 12 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து தன்னோட 12 வயசுலேயே வெளியே வந்து எல்லா இடமும் சுற்றி கடைசியில விருந்தாவனம் வந்துடுவார். விருந்தாவனம் வந்து வெயிட் பண்ணுவார், எப்போ மகாபிரபுவோட கட்டளை வரும், எப்போ அவரோட காலிங் வரும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த இடத்துல எல்லாம் சுத்திட்டு இருப்பார். ஏன் அதில் சுத்தும் போது உட்காந்த இடம் தான் இந்த நித்யானந்த பைட்டக் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி ராதா குண்டுக்கும் ஒரு சிவபெருமானுடைய ஸ்தலம் இருக்கு. ராதா குண்டை ப்ரொடெக்ட் பண்றது யார் அப்படின்னா அங்க இருக்கிற குந்தீஸ்வர மகாதேவ்னு பேர். அந்த இடத்துல ஒரு அழகான சிவன் கோயில் அங்க இருக்கு. பொதுவா சிவன் கோயில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, சின்னதா பிரம்மாவோட இதுவும் இருக்கும், நந்தியும் வச்சுட்டு பக்கத்துல பிள்ளையாரையும் வச்சுக்குவாங்க. குண்டீஸ்வரர் கோயில் அப்படின்னு. ராதா வினோதர் கோயில் இருக்கு பக்கத்துல.
ராதா மாதவ் கோயில் இருக்கு. எல்லாமே வந்து ராதா பக்கத்துல இருக்கு. ராதா மாதவ் கோயில் இருக்கு. மகாபிரபு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வழியில வந்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் பண்ணா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ராதா தாமோதர் பியூட்டிஃபுல் டீட்டெயில்ஸ். ராதா தாமோதர் இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த இதுக்குள்ள போனீங்கன்னா இது எல்லாமே பாரு இந்த ராதா கோன் பரிக்கிரமா உள்ளே தான் இருக்கு எல்லாமே. ராதா தாமோதர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சின்னதா. இது மகாபிரபுவுடைய பாதம். இதெல்லாம் இப்ப இடிஞ்சு போச்சு. இதெல்லாம் அந்த ஒரு பிரஜவாஜி டாடா இதுன்னு பார்க்கலாம். राधा कुंड श्याम कुंड की जाए, चैतन्य महाप्रभु की जाए, भक्ति सिद्धांत सरस्वती ठाकुर महाराज की जाए, आनंद कोटि वैष्णव की जाए. हरे कृष्णा. ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் முடிஞ்சதுன்னா அப்புறம் பிற்காலத்துல நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து மற்ற பரிக்கிரமாவும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். மற்ற பரிக்கிரமால என்னது மெயின் அப்படின்னா மதுராலேருந்து மதுவனத்துலதான் வந்து துருவ மகாராஜ் லீலை செய்த இடம், சத்ருகனன் வந்து அசுரனை வதம் செய்த இடம், கிருஷ்ணர் ரொம்ப பிரியமான இடம் மதுவனம். மதுவனத்துல தலைவனத்துலதான் வந்து தேனுகாசுரனை கொண்ட சம்ஹாரம் செய்த இடம். அப்புறம் குமுதவனம், பகுலாவனம். அதுக்கப்புறமா அந்த வழியா வரும்போது தான் வந்து ராதாகுண்ட் ஷாம கூட தாண்டி வரும்போது தான் உங்களுக்கு வந்து நந்தகிராம் வரும். நந்தகிராமுக்கு அப்புறம் பர்சானாக்கு அப்புறம் மகாவனம், வேலவனம், அப்புறம் காமியவனம். ஸோ இந்த வனங்கள்லாம் வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான இடம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பர்சானா மற்றும் நந்தகம். நடுவில் மற்ற பரிக்கிரம இடங்களும் வந்து அப்புறம் வர நாட்கள்ல பார்க்கணும். கிருஷ்ணா. ஓகே, இப்போ அன்மியூட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா வந்து நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபு எனக்கு நேத்து மட்டும் ரெக்கார்டிங் வேணும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் முடிச்சிட்டோம். எக்ஸாம் எப்போ வைப்போம் அப்படிங்கிறத வந்து இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு கொஷின்ஸ் நான் திருப்பி மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். கொஷின்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு கொஷின் மற்றும் அந்த ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எப்போ வைப்போங்கிறத. சரி, அமிர்தேஷம் மதியம் டவுட் இருந்ததா? ஹரே கிருஷ்ணா. டவுட் இல்ல பிரபு, பிபிடி கேட்கலான்னு பார்த்தேன் பிரபு. இந்த பிருந்தாவன் பரிக்கிரமாவோட பிபிடி. ஹரே கிருஷ்ணா பிரபு, கேக்குதா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஒன்னும் பிரபு, பிருந்தாவன் பரிக்கிரமாவோட பிபிடி கேட்கலான்னு வந்தேன். புரியல. பிருந்தாவன் பரிக்கிரமாவோட பிபிடி கேட்கலாம் தான் பிரபு. ஓகே, அனுப்பிச்சு விடுங்க. ஓகே பிரபு, தேங்க்யூ. பிரபு எனக்கு நேத்து இது ரெக்கார்டிங் வேணும். அப்புறம் இப்ப நம்ம யூனிட் 4ல வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் ஐசோபனிஷத்து ரெண்டும் சேர்ந்து தானே அது? ரெண்டும் சேர்ந்து எழுதலாம், இல்ல தனித்தனியா எழுதலாம். இது தனியா எழுதினீங்கன்னா 25 மார்க், சேர்ந்து எழுதினா 50 மார்க். சரி, தனியாவே எழுதுறோம். ஆல்ரெடி ரொம்ப பேக்ல இருப்போம். சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு, பரிக்கிரமாலாம் காட்டுறதுக்கு. எல்லாம் திரும்பவும் போயிட்டு அந்த மாதிரி இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா.